கழகம் தமிழ் மொழி துறை மேற்கொள்ளும் சீசு செல்லப்பா நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை ஆற்றிட எம் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறை வழங்கும் சீசு செல்லப்பா நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு இனிதே தொடங்குகின்றது. சீசு செல்லப்பா, சின்னமனூர் சுப்பிரமணியம் செல்லப்பா. சின்னமனூர் அவர் பிறந்த ஊர், அவருடைய தந்தையார் பெயர் சுப்பிரமணியம். ஆரம்ப கட்டங்களில் சிஎஸ் செல்லப்பான்னு குறிப்பிட்டு இருந்த ஐயா அவர்கள் தமிழுக்காக, தமிழில் எழுத வேண்டும் என்பதற்காக சீசு செல்லப்பா என எழுத தொடங்கினார். 20ஆம் நூற்றாண்டு முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் ஐயா அவர்களுக்கு என்று ஒரு தனித்த ஓர் இடம் உண்டு. சீசு செல்லப்பா அவர்கள் சிறந்த இலக்கியவாதி, எழுத்தாளர், இலக்கிய திறனாய்வாளர், சிறுகதை, புதினம், நாடகங்கள் என அனைத்து வடிவங்களிலும் இலக்கிய படைப்புகளை தந்த படைப்பிலக்கியவாதி. ஐயா அவர்கள் மணிக்கொடி இதழ், நமக்கு தெரியும், பி.எஸ். ராமையா அவர்களால் நடத்தப்பெற்ற மணிக்கொடி இதழ் 2ஆம் கட்டமாக நடத்தப்பட்ட போது சிறுகதைக்காகவே வெளிவந்தது. அப்படி சிறுகதைக்காகவே வெளிவந்த மணிக்கொடி இதழில் முதல் இதழி சீசு செல்லப்பா அவர்களின் சரசாவின் பொம்மை சிறுகதை வெளிவருகிறது, முதல் சிறுகதை. இப்படி சிறுகதை, புதினங்கள் பற்றி நமக்கு தெரியும். வாடிவாசல் படிக்காம நம்ம யாரும் இருக்க மாட்டோம். குறும்புதினம், ஜல்லிக்கட்டை அடிப்படையாக கொண்ட குறும்புதினம். ஒரு பெரிய நாவல் உண்டு. ஐயாவுடைய வாழ்க்கையோட இறுதி கட்டங்கள்ல ரொம்ப முயற்சி உழைப்போட எழுதின பெரிய நாவல் சுதந்திர தாகம். ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். 5 நாடகங்களை எழுதியுள்ளார். சீசு செல்லப்பா ஐயானாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது எழுத்து இதழ் தான். எழுத்து இதழ் தமிழ் இலக்கிய உலகில் பெரும் அலையை ஏற்படுத்திய இதழ். புது கவிதையை ஒரு இயக்கமாகவே மாற்றிய இதழ் என்ற பெருமை எழுத்து இதழுக்கு உண்டு. இத்தகைய பல பெருமைகளுக்கு உரிய சீசு செல்லப்பா ஐயா அவர்களுக்கு இந்த அறக்கட்டளையை அவரது மகனார் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் 2022 நம் துறையில் ஏற்படுத்தினார். இந்த அறக்கட்டளை பொழிவிற்கு ஆண்டுதோறும் தகுதி வாய்ந்த பொருத்தமான பேர் ஆளுமைகளை கொண்டு பொழிவுகளை நம் ஐயா அவர்கள் நிகழ்த்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றும் இந்த விழாவை அருமையாக கட்டமைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்பது. இன்று அந்த வகையில் நம்மிடையே சீசு செல்லப்பா ஐயா அவர்கள் பற்றி பொழிவாற்ற வருகை தந்திருக்கும் பெருந்தகை கலைமாமணி எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள், அமுதசுரபி மாத இதழின் ஆசிரியர். நம்ம பொழிவாளர் ஐயாவை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். பல இதழ்களில் பணியாற்றிய பெருந்தகை.
தீபம் இதழ் தொடங்கி இணைய இதழ்கள் வரை பல இதழ்களில் பணியாற்றிய பெருந்தகை. ஒவ்வொரு இதழின் போதும் அவர் பழகிய இலக்கிய ஆளுமைகள், பேராளுமைகளுடன் மிக நெருங்கி பழகிய பெருந்தகை. அதனாலதான் அவருடைய எழுத்துலக அனுபவங்களை மட்டுமே கல்கி இதழ்ல 42 வாரங்கள சுவடுகள்னு தொடர்ந்து எழுதி வந்தார். அப்படிப்பட்ட சிறந்த அனுபவங்களை உடைய ஒரு பெருந்தகை. தீபம் இதழ் நான் பார்த்தசாரதி ஐயா அவர்களை தான் தன் குருவாக எப்போதும் பெருமையுடன் குறிப்பிடுவார். தீபம் இதழில் ஐயா அவர்கள் நாப்பாருடன் பணியாற்றும் போதுதான் ஐயா அவர்களுக்கு மணிக்கொடி இதழ் எழுத்தாளர்கள் பலரின் நட்பு கிடைக்கிறது. அப்படித்தான் சீசு செல்லப்பா ஐயா அவர்களின் நட்பும் ஐயா அவர்களுக்கு கிடைக்கிறது. சீசு செல்லப்பா ஐயா அவர்கள் பற்றிய இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் சாகித்ய அகாடமி வெளியிடும் இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் சீசு செல்லப்பா ஐயா அவர்கள் பற்றிய நூலை எழுதியது பொழிவாளர் ஐயா அவர்கள் தான். நான் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளார். வைமு கோதை நாயகி அம்மா அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளார். அவர் பழகிய பேராளுமைகள் எவ்வளவு அதிகமோ, இதழ்கள் எவ்வளவோ, அது மாதிரி அவர் ஒரு சிறந்த படைப்பிலக்கியவாதி. நிறைய மரபு கவிதைகள், 5000க்கும் மேற்பட்ட மரபு கவிதைகள் இருக்கிறார். 250க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் முன்னாடி இங்க முதுகலை இல்ல, அவர் இளங்கலை படிக்கும் போதே அவருடைய கவிதை ஆனந்த விகடன்ல வெளிவருது, நானும் நானும் அப்படின்னு. அது மாதிரி அவர் ஒரு சிறுகதை எழுதுறாரு. அந்த சிறுகதையும் புகழ்பெற்ற தாமரை இதழ்ல வெளிவருது, அவருடைய முதல் சிறுகதையே. ஆனா அவருடைய ஆசிரியரே வகுப்புல அந்த சிறுகதைய வரி வரியா வாசிச்சு பாராட்டுறாரு. இதெல்லாம் அவருக்கு பெரும் ஊக்கத்தை தருகிறது. இப்போது நம் முன் ஒரு பேராளுமையாக வந்து அமர்ந்திருக்கிறார். ஐயா அவர்களே, உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று, மேலும் இந்த பொழிவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வீரமணி ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களையும், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், நன்றிகளை வழங்கவிருக்கும் நிர்மலா செல்வி அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாற்றி சென்ற அம்மா அவர்களுக்கு நன்றி. தலைமையுரையாற்றிட எம் தமிழ் மொழி துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் யா மணிகண்டன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மறுமலர்ச்சி வரலாற்றில் ஒரு தலை சிறந்த பேராளுமை சீசு செல்லப்பா அவர்கள். அந்த பேராளுமையை குறித்து நம் காலத்தில் குறிப்பிடத்தக்க இலக்கிய ஆளுமையான நம் அன்புக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். இது ஒரு குறிப்பிடத்தக்க இனிய நிகழ்வு. சீசு செல்லப்பா பல பரிமாணங்களை கொண்ட ஒரு பேராளும். இந்திய விடுதலை போராட்ட வீரர் அவர். பாரதியார் நடத்திய இந்தியா உள்ளிட்ட இதழ்கள் தமிழ் மறுமலர்ச்சி வரலாற்றின் தொடக்க கட்டத்தை நிர்மாணித்தன என்றால், வாவேஸ்வரியரின் பாலபாரதி அடுத்த கட்டத்துக்கு சென்றது என்றால், மணிக்கொடி இந்த வரலாற்றில் தனித்த இடத்தை பெற்றது என்றால், எழுத்து இதழ் பல புதிய போக்குகளை தமிழில் உருவாக்கியது. விமர்சனம், புதுக்கவிதை, சிறுகதை என்று பல போக்குகளை உருவாக்கியது, தீர்மானித்தது. பிச்சமூர்த்தி மணிக்கொடி இதழில் சில கவிதைகளை மட்டுமே எழுதிவிட்டு ஓய்ந்திருந்தவரை மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தி புதுக்கவிதையை ஒரு இயக்கமாக மாற்றிய பெருமை சீசு செல்லப்பாவுக்கு உண்டு. சீசு செல்லப்பா தன்னளவிலேயே பெரிய படைப்பாளி. சிறுகதையாகட்டும், புதினமாகட்டும், நாடகமாகட்டும். ஆனால் அவர் 100 படைப்பாளிகளை வளர்த்தெடுத்தார், உருவாக்கினார், கண்டெடுத்தார். பிடிவாதமான இயல்புடையவர். மறுமலர்ச்சி இலக்கியத்தை அன்றைக்கு பாராமுகமாக இருந்த தமிழ்நாட்டு கல்வி புலத்தை விடிக்க வைத்து
அலைந்து திரிந்து சுமந்து சென்று பரப்பியவர், அறிமுகப்படுத்தியவர், தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர். ஒரு எழுதி விட்டு போகிற எழுத்தாளர் இல்லை, இதழை நடத்திவிட்டு போகிற இதழாளர் இல்லை. வாழ்க்கையே நாட்டுக்காக, மொழிக்காக, இலக்கியத்துக்காக என்று அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு பேராளுமை பெருந்தகை. அவருடைய இயல்புகள், தனிப்பட்ட இயல்புகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என்றெல்லாம் நமக்கு அந்த நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் காட்டுகின்றன. எனக்கு இப்பொழுது நினைவில் வாழக்கூடிய மூத்த எழுத்தாளர் சச்சிதானந்தம் தான் சீசு செல்லப்பாவின் பல இயல்புகளை, தனித்தன்மைகளை எனக்கு இரவு 12 மணி 1 மணி வரை எல்லாம் பல நாள்கள் விவரித்து சொல்லி இருக்கிறார். அப்படி சச்சிதானந்தம் அவர்கள் வழியாக சீசு செல்லப்பா என்கிற ஒரு பேராளுமைக்குள் கரைகின்ற வாய்ப்பு எனக்குள் ஏற்பட்டது. ஒரு பக்கம் படித்து எழுத்தால் விமர்சனத்தை, எழுத்து இதழ் முழுவதையும் நான் பார்வையிட்டிருக்கேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட முன்னோடிகள் பார்வையிடுவது இயல்பு. அதுக்கு பிறகு வருகிற நான் எழுத்து இதழ் முழுக்க பார்த்திருக்கேன். பார்த்ததோட விளைவுதான் அதுவரை சீசு செல்லப்பாவின் ஒரு பரிமாணத்தை தமிழ் சமூகம் உணராமல் இருந்தது, பேசாமல் இருந்தது. என்ன என்றால், பாரதிதாசனுக்கு எதிரானவர்கள் இந்த மணிக்கொடி மரபினர்கள் என்பது போல ஒரு கட்டமைப்பு இருந்தது இலக்கிய உலகத்தில். இல்லை என்று உடைத்து ஒவ்வொரு ஆளுமை குறித்தும் நான் எழுதும்போது சீசு செல்லப்பா பாரதிதாசனை எந்த அளவு கொண்டாடினார். பாரதிதாசன் இறந்த போது உணர்ச்சி பொங்க ஒரு தலையங்கம் எழுதினார். இப்படிப்பட்ட மாபெரும் கவிஞனுக்கு 1000 பேர் வீதியில் இறங்கி கடைசி வணக்கம் செய்திருக்க வேண்டாமா தமிழ் கவிஞர்கள் 1000 பேர் என்றெல்லாம் எழுதினார். அதற்கெல்லாம் எனக்கு எழுத்தெழுத்தா வாசித்ததுதான் துணையாக அமைந்தது. அந்த நூல் வந்த பிறகு பல பேர் அடடா இப்படி ஒரு பெரிய எதிரணியாக நிறுத்தியவர்கள் எதிரணி இல்லை. நான் பிச்சமூர்த்தியையும் பாரதிதாசனையும் எதிரணியில் வைத்து பார்த்தார்கள். இல்லை, பிச்சமூர்த்திக்கு பாரதிதாசன் கடிதம் எழுதியிருக்கிறார், பாரதிதாசனுக்கு பிச்சமூர்த்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அதுபோலவே சீசு செல்லப்பா பாரதிதாசனை இப்படி கொண்டாடி இருக்கிறார் என்கிற உண்மையை வெளிச்சமிட்டு காட்ட முடிந்தது. ஒரு பெரிய அரிய கருவூலம் எழுத்து இது. சற்று முன்பு வருவதற்கு முன்பு கூட பேசிக் கொண்டிருந்தோம். எழுத்து இதழ் இணைய வழியாகவும் இப்போது கிடைக்கிறது. எல்லாம் இல்லை என்றாலும் பெரும்பாலும் கிடைக்கிறது. மாணவர்கள் ஒரு பக்கம் சீசு செல்லப்பா வாழ்க்கை வரலாற வாசிக்கணும். பெருந்தகை மூத்த எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அருமையாக எழுதி வழங்கி இருக்கிறார்கள். பலரும் படைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வாசிக்கணும். ஒன்று. இன்னொன்று, சீசு செல்லப்பா படைப்புகள் எல்லாம் படிக்கணும், விமர்சனத்தெல்லாம் படிக்கணும். அவர் செய்திருக்கிற சாதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பத்தலகுண்டுல ராஜமையர் அவரை மறந்திருந்த சமூகத்துக்கு அவருக்கு ஒரு பெரிய நினைவு சின்னத்தை கொண்டு போய் உருவாக்கினார். ஏராளமான பங்களிப்பை, பணிகளை செய்திருக்கிறார். எழுத்து இதழ படிக்கணும். அப்பதான் பல திறப்புகளை உங்களுக்கு எல்லாம் வழங்கும். நானே அதிகம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நம்மிடையே ஒரு பெரிய அறிவு கருவூலமாக, அனுபவ கருவூலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் எழுத்தாளர் தான் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். ஒரு அமைதியான கடலை போன்றவர். தொடக்க உரையில குறிப்பிட்டது போல மிகப்பெரிய அனுபவம். அவர் ஒரு தலை சிறந்த ஆளுமை, பல தலை சிறந்த பேராளுமைகளோடு பழகிய அனுபவ கருவூலம் அவர். மிக எளிமையானவர், மிக இனிமையானவர். அவருடைய பக்குவம் என்பது நான் வியந்து பார்த்து வணங்கக்கூடிய வாழ்க்கை. அவருக்கு ஒரு பெரும் துயரத்தை தந்த போது அவர் எதிர்கொண்ட விதம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை வழங்கியது. அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஞானத்தை உடையவராக, பக்குவத்தை உடையவராக இருப்பார் என்று நான் வியந்து பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலை சிறந்த இலக்கியவாதி, இலக்கிய ஆளுமை ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நான் அவர்களை 1 மணி நேரம் நிறைவாக உரை வழங்குங்கள் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். சீசு செல்லப்பாவை
இன்று நேரில் காண முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தை போக்கும் வகையில் செல்லப்பா அவர்களின் திருமகனார் நம் அன்புக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையாக செல்லப்பா அவர்களின் பெயர் கார்த்திக் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அப்படி வாழையடி வாழையாக வந்திருக்கிறது. இன்றைக்கும் செல்லப்பா உலக அளவில் வியக்கப்படுகிறார். பெரிய ஆச்சரியம். சில பேரை வரலாறு அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவோம். அந்த காலத்துல இருந்தார், சிலவற்றை செய்தார்னு. ஒரு புது புது பரிமாணத்துல உலகம் முழுக்க செல்லப்பா போகிறார். இதே இந்த மெரினா கடற்கரை வீதியில ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது அதை ஒட்டி மீண்டும் செல்லப்பா பேசப்பட்டார். இப்பொழுது 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரைப்படமாக்குகிற முயற்சியில மீண்டும் பேசப்பட்டார். இந்த தமிழ் சமூகத்தின், தமிழ் பண்பாட்டின் ஆணி வேர் வரை அவர் உற்று பார்த்து அழகிய கலை படைப்பாக்கியதன் விளைவு தமிழ் சமூகம் அவரை என்றென்றும் ஏதாவது ஒரு வகையில் நினைக்கும்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஆண்டு ஒரு கேரளத்தை சேர்ந்த ஒரு ஓவியர், குறிப்பா சொல்லணும்னா கார்ட்டூன் எல்லாம் வரையக்கூடியவர், சித்திரப்படங்கள்லாம் நம்ம படக்கதைன்னு சொல்லுவோம்ல, சித்திரக்கதைகள், அப்பூபன். அவர் ஒரு மலையாளி. நம்முடைய எழுத்தாளர் பெருமாள் முருகன் அந்த கதையை அப்படியே உள்வாங்கி ஒரு படக்கதைக்கான கதை வடிவமா, உரையாடல் வடிவமா மாற்றி கொடுக்க அது படமாக படக்கதையாகி ஆங்கிலம் தமிழ் என்று உலகம் முழுக்க போகுது. நம்ம பண்பாடெல்லாம் பற்றி தெரியாதவங்க, நம்ம இலக்கிய சூழல் தெரியாதவங்க எல்லாம் கூட இப்ப அதை படித்து ரசிக்கிறார்கள். உலகம் முழுவதும் சீசு செல்லப்பா இன்றும் சென்று கொண்டிருக்கிறார், நோக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். செல்லப்பா இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறார். அப்படிப்பட்ட செல்லப்பாவின் திருமகனார் ஒரு 5-10 மணித்துளி அளவுக்கு அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். எனக்கு நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய அறிஞர் வீரமணி போன்ற மரபான சமூக களத்தில் செயல்படுகிற அறிஞர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அழகிய சிங்கர் போன்ற, தினமணி மூத்த பத்திரிகையாளர் ராஜகண்ணன் போன்ற பெருமக்கள் எல்லாமும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். செல்லப்பாக்காகவே மூத்த பெருந்தகைகள் சிலர் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே மகிழ்ச்சியான ஒரு சூழலாக எனக்கு தோன்றுகிறது. உங்கள் அனைவருக்கும் என் அன்பை உரித்தாக்கி இந்த தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். தலைமையுரை ஆற்றி சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வு சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்து. சீசு செல்லப்பா அவர்களின் திருமகனா அவரது நினைவுகளை தற்போது பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்று சிறப்புரையாக வந்திருக்கும் நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். அவரை பற்றி சில தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னா, நான் ஆஸ் அ சன் ஷேர் பண்ணிக்கிறதா இல்லை அவரோட இலக்கியத்தை பற்றி பேசுறதாங்கிறது ஒரு சின்ன குழப்பமும் இல்லை. யோசனை பண்ணேன். இலக்கியத்தை பற்றி பேசுறதுக்கு பெரியவங்கள்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையும் அவரையும் குடும்பத்தையும் இலக்கியத்திலேருந்து பிரிக்கவே முடியாது. அது அஸ் அ வாரிசுங்கிற முறையில் என்னால் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். அவருடைய வாழ்க்கை தான் அவருடைய இலக்கியம், இலக்கியம்தான் அவருக்கு வாழ்க்கை. அதுதான் வேள்வி. அது ஒரு வேள்வி, தவம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அவருக்கு உலகம் பெருசாக தெரிஞ்சதாக இல்லை.
குடும்பம்னு இருந்தாலும் அது ரொம்ப ரெண்டாம் பட்சம்தான். சில பேர் சொல்லுவாங்க கலைக்காக இசைக்காக தங்களை அர்ப்பணிச்சவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் இவர் இலக்கியத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை, அவர் எப்போ காலேஜ் படிப்பு பாதியில விட்டுட்டு வந்துட்டாரு, இப்போ முடிக்கல. அவர் பிஏ படிச்சாரு, முடிக்கல. அந்த இலக்கியத்தால் உந்தப்பட்டு சீசு செல்லப்பால சி ஃபார் சின்னமனூர் தான். சின்னமனூருங்கிறது தேனி பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர். அதுதான் பூர்வீகம் எங்களுக்கு. ஆனா அவர் சின்னமனூரை பெருசா சொன்னதே கிடையாது. தனக்கு சொந்த ஊர், அவர் அடாப்ட் பண்ணிட்ட ஊர், தத்தெடுத்த ஊருன்னு கூட சொல்லலாம். அவரு வத்தலகுண்டு தான் அவருக்கு சொந்த ஊர்ல. மண் வாசனை இல்லை அவருக்கு. வத்தலகுண்டுல மண் வாசனை பிளஸ் ஒரு அபரிமிதமான பாசம், அன்பு, காதல் எல்லாமே இருந்தது அவருக்கு அந்த மண் மேல. அவரோட கதைகள்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த மண் வாசனை வீசும். மதுரை, இதுவும் மதுரை தான், சின்னமனூர் மதுரை தான். ஆனா தன்னோட சின்ன வயசுல இருந்து தாய் மாமன் வீட்டு வத்தலகுண்டுல இருந்ததுனால அதுலேயே தன்னோட வாழ்க்கையை ஒருங்கிணைச்சவர். ஹைஸ்கூல்ல இருந்து காலேஜ், மஜரா காலேஜ்ல படிக்கிற போது கூட சின்னமனூர்ல யாரும் கிடையாது. தந்தை ஓவர்சியராக இருந்தார் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல. ஸோ லீவுக்கெல்லாம் வத்தலகுண்டு வருவார். தாய் மாமனோட வெளி இடத்துக்கெல்லாம் போவார், வயக்காட்டுக்கு போவார். அவரோட அந்த கிராமிய கதைகள், மாடு பத்தி, ஜல்லிக்கட்டு பத்தி, கள்ளர்கள் வாழ்க்கையை பத்தி, அவங்க கூட எல்லாம் அவ்வளவு நல்லா பழகிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் அவரையும் தெரியும். அந்த பெரிய வீட்டோட பேரன் அப்படிங்கிறது ஒரு அறிமுகம் வேற. ஸோ இந்த மாதிரி இதுதான் அவருடைய இலக்கிய பணி. முதல் கால இலக்கிய பணிக்கு அதுதான் ஒரு அடித்தளம், பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு தன்னோட ஃபேமிலியில நடந்த சில நிகழ்வுகளை வச்சு கதைகள் எழுத ஆரம்பிச்சது. சரசாவின் பொம்மை அப்படிங்கிறது இது அவர் சம்பந்தப்பட்ட கதை தான். அவர் தான் அதுல கதாநாயகன். அவரோட மாமா பொண்ணு சின்ன குழந்தை அப்போ, அது நீங்க படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். இவருக்கு 15-20 வயசு இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு இருக்கும். ஸோ இவர் கதாநாயகன்னா அவர் கதாநாயகியை அவர் உருவகப்படுத்தல, அந்த குழந்தைய வச்சு ஒரு கதை. எப்படி அவ பெரியவளாக அவ கல்யாணம் பண்ணி போகும்போது இவர் கல்யாணம் ஆயிடுறது. அதுல கடைசியில அந்த நிகழ்ச்சி தான் அவரோட அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அது நடந்தது. அதை வச்சு அந்த கதை எழுதியிருப்பார். ஸோ அவர் அந்த சரசாங்கிற கையில தான் ஒரு பொம்மை தான், அதுக்கு மேல அதுல இல்லை. அந்த உறவுகள் அப்படின்னு வரும்போது அதை வச்சுன்னு ஒரு கதை. இந்த மாதிரி அவரோட நிறைய கதைகளுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கு. இதை பத்தி நான் எழுதணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இலக்கியத்துல ரொம்ப நான் படிச்சது கிடையாது. இவர் கதையெல்லாம் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சுட்டு இருக்கேன். என்ன அதை பத்தி எழுதும்போது ஒரு கதைக்கும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதுல சிலர் அவர் எங்கிட்ட எதுவும் பேசுனது கிடையாது. அவர் மற்ற ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க சொன்ன மாதிரி தன்னுடைய இலக்கிய அன்பர்கள் கூட அவர் பேசும்போது, வீட்டில் இருந்தேன், ஹைஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் தான் நான் வெளியில போனேன், வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான். அது வரைக்கும் அவர் பேசுறது கேட்கும் போதுல எனக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வரும். ஒரு இன்சிடென்ட்டும் ஞாபகத்தில் வரும். 60ன்னு ஒரு கதை இல்லை, இது அவர் பர்சனல் வாழ்க்கையில நடந்தது. அவரோட அப்பாவுக்கு பேரனோ பேத்தியோ இல்லைங்கிறத வச்சு ஒரு கதை. அது இன்னும் 4 குழந்தைங்க அவருக்கு. அதுல இல்லாதப்போ ஒரு மல்லிகை ஒரு மொட்டு விடுறது அப்படிங்கிறத பத்தின ஒரு கதை. அந்த மாதிரி ஒரு கதைக்கும் ஒரு சின்ன சின்ன அனுபவம் இருக்கு. இப்ப அதே மாதிரி 60ன்னு வரும்போது நான் அதை நினைச்சு பார்த்தேன். என்னுடைய பையன்கிட்டயோ மருமகன்கிட்டயோ நான் அதை சொல்லியிருக்கேன். அவர் அந்த கதை பேக்ரவுண்ட் மாதிரி என்னோட 60 வயசு தான் எனக்கு பேரம் பண்ணான். ஒரு உதாரணத்துக்கு சார் நான் சொல்லுவேன், எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு அந்த கதை மூலமாக. இந்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன். அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள். அதே மாதிரி தான் அவருக்கு மாடுகளை பத்தி நிறைய கதைகள் இருக்கு. ஜல்லிக்கட்டை அவர் நேர்ல போய் ரசிச்சு பார்த்து, அந்த இடங்கள்ல அந்த மேல ஒரு பரன் மாதிரி போட்டிருப்பாங்க, அது மேலெல்லாம் ஏறி மாமா கூட ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போய் அதுல எல்லாம் நடந்த இன்சிடென்ட் வச்சுதான் வாடிவாசல் எழுதினாரு. அதே மாதிரி நிறைய இருக்கு. அது முறைப்பெண்ணு ஒரு நாடகம் எழுதியிருக்காரு.
அதுவும் அந்த காலத்துல நடந்ததை பத்தி. முறைப்பெண் ஒண்ணு, அக்கா தம்பி அவங்க குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்கிற இதை பத்தின ஒரு கதை நிறைய இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் அவர் பார்த்தது, அங்க நடந்த சம்பவங்கள் ஒரு பேஸ் ஒன்னொன்னுக்கும் இருக்கு. அவர் தங்கைய கொண்டு வந்து சென்னையில டிராப் பண்றதுக்காக வர்றாரு ட்ரெயின்ல. அது ஒரு இன்சிடென்ட், இவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்து கல்யாணம் தங்கையை குழந்தைங்க விடுறாரு. அதை வச்சு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கூடு சாலைங்கிற ஒரு கதை இருக்கு. மாடு வண்டி ரேஸ் போறதை பத்தி. இவர் மாமா ஒரு வண்டியில, அந்த ஒரு இன்னொருத்தர் ஒரு வண்டியில, யார் வந்து அந்த கூடு சாலையில வந்து கிராஸ் பண்ணி போறாங்களோ அவங்க வண்டி தான் ஜெயிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நிஜமாவே நடந்திருக்கு. இந்த மாட்டு வண்டியில இவர் ஒரு மாட்டு வண்டியில இருக்காரு. அது சாயங்காலம் விளக்கு வைக்கிறது, அப்பெல்லாம் விளக்கு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது இல்லையா, ரோட்ல என்ன விளக்கா இருந்தது இல்லை. அந்த இடத்துல வந்து மாடுகள் சத்தம், சலங்கைகள் சத்தத்தை வச்சுதான் அவங்க கண்டுபிடிக்கணும் எங்க வராங்கன்னு. அது எப்படி முந்துறது அப்படிங்கிறத பத்தி அது ஒரு கதை இருக்கு. பெண் இழந்தான்னு ஒரு கதை எழுதியிருக்காரு மாடை பத்தி. அதுல வந்து குமுதத்துல வைரமோதிர கதை அப்படின்னு ஒரு சீரியஸ் போட்டாங்க அந்த காலத்துல. ஸோ அதை எழுதின பிரபல எழுத்தாளர்களுக்கெல்லாம் வைரமோதிரம் பரிசா கொடுத்தாங்க அவர். அந்த பெண் இழந்தான்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அது மாடுகள் சுழிய பத்தி. அதை படிச்சுட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த அவர் இந்த குமுதத்துல வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தது. குமுதத்துல வந்தப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எப்படி நீங்க இதை பத்தி இவ்வளவு எழுதுறீங்க, மாடை பத்தி எப்படி தெரியுது. அந்த வக்கலகுண்ல அவர் தாய்மாமன் வீட்டுல இருந்த மாடு, அவர் மாடுகளோட பழகி இருக்காரு, ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்காரு. அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் ஒரு 2-3 மாட்டு வண்டி தான் இருக்கும். இப்ப என்ன 2-3 கார் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல 2-3 மாட்டு வண்டி, வில் வண்டி, மொட்டை வண்டி என்னெல்லாமோ சொல்லுவாங்க, 2 வண்டி, ரேக்கலா வண்டி, அந்த மாதிரி என்னெல்லாம். ஸோ அந்த மாடுகளோட பழகிறது தான் நிறைய கதைகள் இந்த மாதிரி இருக்கு. அவரோட சுதந்திர தாமர நாவல் அவரோட வாழ்க்கை தான். அதுல சிவராமன் நீங்க படிச்சு பாருங்க, அது சாகித்ய அகாடமி அவார்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்தது. அந்த நாவல் வந்து, அந்த நாவல்ல கதாநாயகனே அவர் தான். சிவராமன்கிற பேர்ல தன்னைத்தான் முன்ன வச்சிருக்காரு. தன் வாழ்க்கையில மதுரையில இதை வந்து எஸ்பெஷலி நீங்க தமிழ்ல உங்க எம்ஃபில் பிஹெச்டி பண்றவங்களுக்கு இதை நீங்க படித்தீங்கன்னா இந்திய சரித்திரமும் தெரியும். அந்த காலத்துல நடந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட வாழ்க்கை வரலாறுகள், அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன நடந்ததுங்கிறது, அதை வந்து ஒரு டாக்கு ஃபிலிம்ங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஃபிலிம் இல்லை, சாரி, நாவல். நிறைய டாக்குமெண்ட்ரிகள் நிறைய இருக்கும். ஆனா அந்த காலத்துல நடந்தது என்ன உண்மையோ அதை அப்படியே தான் எழுதியிருக்காரு. அதுக்கு தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சது. ஆல்ரெடி மணிகண்டன் ஐயா வந்து நிறைய சொல்லிட்டாரு, அவருடைய வாழ்க்கை இலக்கியம் தான், வேற எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து நிறைய பேர் முன்னாடி இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. வாழ்க்கையில மற்றதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு குடும்பத்தை கூட 2வது 3வது தள்ளி வச்சுட்டு இலக்கியம்தான் வாழ்க்கை, வேற எதுவும் இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இருக்கா இல்லையா கவலை கிடையாது. அவரோட தன்னை ஒரு சாதனையாளரா அவர் வந்து சொன்ன மாதிரி கவிதைகள் எழுதியிருக்கார், நாவல், நாடகம், கதைகள் எல்லாமே எழுதியிருந்தாலும் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது தான். எல்லாத்தையும் ஏதாவது பேசும்போது 2 விஷயங்களை வந்து அவர் தெளிவா சொல்லுவார். தமிழில் இலக்கிய விமர்சனத்துக்கு தன்னால முடிஞ்சதை சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற வந்து அவருக்கு வந்து இது நான் சொல்லலாம், அவருக்கு அது கர்வமாகவே இருந்ததான்னு எனக்கு தெரியாது. தமிழ் இலக்கிய விமர்சனத்தை அது நீங்க தான் சொல்லணும். இலக்கிய விமர்சனத்துல ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணி அதை கான்செப்டலைஸ் பண்ணி தமிழில் இலக்கிய விமர்சனம்னே ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை வந்து இலக்கிய விமர்சனத்துல அவரோட பங்கு மறுக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒண்ணு. புது கவிதையின் தோற்றத்துக்கு அவர் வந்து ஆற்றின பங்கு மறக்கவே முடியாது. இது 2ம் அவர் தன்னை சொல்லிக்கிறது. இன்னைக்கு வந்து வாடிவாசல் பேசப்படுறது, சோதரதாகம் சார் சொன்ன மாதிரி அது கிராஃபிக்கல் நாவலா வெளியில வந்திருக்கு. படம் இன்னும் வெளியில வரல, அது வரணும்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அதோட பாதிப்பு மக்கள் கிட்ட நிறைய இருக்கு. இப்போவும் அந்த வாடிவாசல் புத்தகம் வந்து புத்தக கண்காட்சியிலேயே நார்மலாக நிறைய வாங்கப்படுறது, பேசப்படுறது. அது இப்போ கிராஃபிக்கலாக வரும்போது டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, தெலுங்குல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, மலையாளத்தில் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல, இங்கிலீஷ்ல வந்திருக்கு. இப்போ தமிழ்ல கிராஃபிக்கல் நாவலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் நாவலாக பண்ணியிருக்காங்க.
அதை காட்டிலும் அவரோட சாதனை இன்னும் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் நடத்துகிற எழுத்து பத்திரிகை வந்து ஒரு சாட்சியாக பர்மனண்டா நிற்கும். அது தமிழ் இலக்கியம் இருக்கிற வரைக்கும் நிற்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மேடையில் இருக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன காட்ட நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு அந்த பத்திரிகை வந்து 119 இதழ்கள் வந்திருக்கு. மோஸ்ட்லி மாதாந்திர பத்திரிகையா, கடைசி ஒரு 1.5 வருஷம் காலாண்டு பத்திரிகையா வந்திருக்கு 119. அதை வந்து ஸ்ரீனிவாச கோபாலன் திருநெல்வேலி இருக்கு, அவர் மூலமா அமேசான் கிண்டல்ல பிரதிகள் போட்டுட்டு இருக்கோம். ஒரு காப்பியும் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு. 92 to 93 இஷ்யூ வரைக்கும் கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 3/4 கிணறு தாண்டியாச்சு, இன்னும் 1/4 கிணறு தான். ஆனா தாண்டணும், கண்டிப்பா தாண்டிடுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. அது வந்து தமிழ் இலக்கிய வரலாற்று சிற்றிதழ்கள் வரிசையில நிக்கிறது. இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த காலத்துல சுதந்திரச்சங்கு, பாரதமணி, அப்புறம் இதுக்கு அப்புறமா மணிக்கொடி, அதுக்கப்புறம் சீசு செல்லப்பாவின் எழுத்து, காராசுவின் இலக்கிய வட்டம், இது ரெண்டும் சமகாலத்துல வந்தது. அதெல்லாம் சிறு பத்திரிகைகளாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகள் இருக்கு. கசட தப்பரா, ஞானரதம், விழா, இன்னும் நிறைய டக்குன்னு எனக்கு சொல்றதுக்கு ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி இதழ்கள், நடைன்னு ஒன்று வந்தது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணமா முன்னோடியா இருந்தது எழுத்து பத்திரிகை. அதுல இது வந்து உங்களோட மாணவர்களுக்கு நான் முக்கியமா சொல்றது என்னன்னா, இது அமேசான் கிண்டல்ல படிங்க. இந்த கிண்டல் எடிஷன்ல இருக்கு. மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி வால்யூமினஸ் தான், இல்லைன்னு சொல்லலைனால அதுல படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய சிறு குறிப்பு, இதுல அவ்வளவு விஷயங்களுக்கு உங்களுக்கு இருக்கு. சாரே சொன்னார் அது ஃபுல்லா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அது இப்போ மறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அமேசான் கிண்டல்ல போட்டுட்டோம். ஸோ அதுவும் நிற்கும், எப்போ வேணாலும் யார் வேணாலும் படுத்துக்கலாம். அதுலேயும் ஒரு சின்ன முயற்சி, ஏதாவது புக்கு வால்யூம்ல போட முடியுமா, அது என்னங்கிறது தெரியல. அந்த ஸ்ரீனிவாச கோபாலன் ரொம்ப ஆர்வமா இதை பண்றாரு. ஸோ அது ஒண்ணு. இதுல இந்த கருத்தரங்குக்கு அவருடைய ஒரு ஆசை, இது என்னவோ சொல்லிட்டு இருந்தாரு, அது வேலை வரணும், எதுக்குமே ஒரு வேலை வரணும்னு சொல்ற மாதிரி. இந்த போன வருஷம் அந்த அறக்கட்டளை சார் மூலமாக தான் எல்லாம் பண்ணி போன வருஷம் நடந்தது. இந்த 2வது வருஷம் இது மேல் மேலும் சிறப்பாக நடக்கணும். அதுக்கு வந்து யூனிவர்சிட்டியோட பொறுப்பில் இருக்கிற அத்தனுடைய ஆதரவும் வேணும். அந்த மாதிரி பெரிய எழுத்தாளர்களை கூப்பிட்டு அவரை பற்றி பேச வைக்கணும். பண்ண முடியும், அதை பண்ணி அதை ஏதாவது அதுலேருந்து புக்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணி இதை லெக்சரர்ஸ் எல்லாம் எடுத்த மாதிரி எடுத்து போடலாம். போன வருஷம் அந்த வீடியோ கால் இருக்கு, அதை வந்து ஏதாவது டிரான்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது ஒரு 10 இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுரையா போடலாம். என்னால முடிஞ்சதை எங்க அப்பாவுக்கு செய்யற ஒரு சிறு தொண்டு. நிறைய இவர் சொன்னாங்க, நிறைய பேரை அவங்க வாரிசுகள் மறந்துட்டாங்க அப்படின்னு. நான் மறக்கல, என்னுடைய கடமை. நான் இது கூட செய்யலைன்னா அப்புறம் வாழ்க்கையில அர்த்தமே இல்லை நினைப்பேன். அதனாலதான் இது வந்து என்னோட சிறு காணிக்கை, எங்க அப்பா ஆசை இலக்கியவாதிக்கு சிறு காணிக்கை. இதுக்கு முழு துணையா இருக்கிற முனைவர் மணிகண்டன் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கிற யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட மற்றவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓவர் டு த மெயின் ஸ்பீக்கர், திருப்பூர் கிருஷ்ணன் சார். வணக்கம். நினைவுகளை பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி. சீசு செல்லப்பா வாழ்வும் பண்ணியும் என்னும் பொறுமையில் பொழிவாற்ற அமுத சுரபி மாத இதழின் ஆசிரியர் எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திரு ஏ. மணிகண்டன் அவர்கள் பேசிய போது அவர்கள் இன்னும் பேச வேண்டும் என்று தோன்றியது, மேலும் பேசாமல் நிறுத்த வேண்டுமே என்றும் எனக்கு தோன்றியது. ஏறக்குறைய அவரே பல முக்கியமான தகவல்களை திரட்டி உற்சாகப்படுத்தது போல தந்திருக்கிறார். சீசு செல்லப்பாவுக்கு சுப்பிரமணியம் என்ற ஒரு முதல்வர் உண்டு என்று எனக்கு தெரியும். அவர் ஒரு பேச்சாளர் என்று இன்றுதான் தெரிந்தது. அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். செல்லப்பாவின் பேரன்பை பெற்ற பேரன்
திரு கார்த்திக் அவர்களுக்கு வணக்கம். வாணி அறிவாளன் அவர்கள் என்னை பற்றி எனக்கே தெரியாத தகவல்களை எங்கிருந்தோ திரட்டி இங்கு சொன்னபோது அவருடைய முயற்சி ஆச்சரியப்பட வைத்தது. எது செய்தாலும் சிறந்தையாக செய்ய வேண்டும் என்கிற அவருடைய அந்த வேட்கைக்கு நாம் அந்த பாராட்டு. நண்பர் செல்வி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்கள். சபையில் எனக்கு தெரிந்த பல முகங்களை பார்க்கிறேன். அழகிய சிங்கர், கோம்பேட்டை மணிவண்ணன், என்னுடைய பல்லாண்டு கால நண்பர் ராஜகண்ணன், பாலஸ்ரீனிவாசன், சீனி குலசேகரன், சிட்டியினுடைய புதல்வர் வேணுகோபால், சிட்டி செல்லப்பா இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள். என்றபடி நிறைய ஆளுமைகள். ஒரு நிறைவான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பேர் என்பது செல்லப்பா அறக்கட்டளையினுடைய முதல் சொற்பொழிவு இது. அதற்கு என்னை இவர்கள் தேர்ந்தெடுத்தது என்பது ஒரு பெரிய கௌரவம். அது போலவே சிசு செல்லப்பா பற்றி வாழ்வும் பணியும் என்ற வரிசையில் சாகித்ய அகாடமி புத்தகம் எழுதுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்த போது அளவற்ற ஒரு மன நிறைவு எனக்கு கிட்டியது. செல்லப்பாவுடைய இயல்புகள் என்னிடமும் படித்திருப்பதால் எதற்காகவும் யாரிடமும் நாடி போகிற குணங்கள் நமக்கு வந்ததில்லை. எனவே இத்தகைய ஒரு பொருத்தமான விஷயங்கள் நடைபெறுகிற போது அதற்கு காரணமாக யார் இருந்தாலும் அவர்களை மனமாற பாராட்டி நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பெரிய பக்கத்தில் இருக்கிற சமுத்திரம் போன்ற ஒரு சமுத்திரத்தை ஒரு சின்ன குங்குமச்செம்மையில் அடைத்துவிட முடியாது. சிலப்பா ரொம்ப பெரிய ஒரு ஆளுமை. சாகித்ய அகாடமி குறிப்பிட்ட பக்க அளவில் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கே நான் மிகவும் சிரமப்பட்டேன். அப்படி இருக்கிற பொழுது இங்கு ஒரு மணி நேரத்தில் எல்லா தகவல்களையும் கூறுவது என்பது இயலாது. ஆனால் இந்த பேச்சின் மூலமாக சிலப்பா எழுத்துக்களை வாசிக்க வேண்டும் என்கிற ஆவல் தோன்றுமானால் அதுதான் இந்த பேச்சின் நோக்கம். என்னுடைய இந்த பேச்சில் சிலப்பாவை நான் சந்தித்து பழகிய அனுபவங்களும் சிலப்பாவின் இலக்கிய ரீதியான அம்சங்களும் கலந்து பேசவிருக்கிறேன். இலக்கிய ரீதியான அம்சங்கள் பெரும்பாலும் அவருடைய எழுத்துக்களிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செல்லப்பா ஒரு இலக்கியவாதி, ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு கம்பீரமான அளவற்ற சுயமரியாதை நிறைந்த ஒரு பெரிய ஆளுமை. அந்த மனிதரிடமிருந்து இலக்கியத்தை மட்டுமல்லாமல் பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு இன்றைய எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது, இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிறது. எனவே என் அனுபவங்களையும் கலந்து பேச விரும்புகிறேன். சிசு செல்லப்பாவை தொலைக்காட்சியில் பேட்டி கண்ட போது ஏற்பட்ட அந்த நிகழ்வு, செல்லப்பாவுடைய வாழ்க்கை, சுப்பிரமணியம் அவர்கள் சுருக்கமாக சொன்னால் சில அம்சங்கள், செல்லப்பாவுடைய சுதந்திர தாகம், அந்த நாவல் எப்படி தோன்றியது, அந்த நாவலை பற்றி, பிறகு அவருடைய 2 முக்கியமான நாவல்கள் வாடிவாசல், ஜீவனாம்சம். வாடிவாசலை சுந்தரராமசாமி பாராட்டி இருக்கிறார். செல்லப்பா படைப்புகளில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு படைப்பு ஜீவனாம்சம். அவருடைய சிறுகதைகள், இந்த சிறுகதைகள் சரசாவின் பூமியை பற்றி சுப்பிரமணியம் அவர்கள் தொட்டு சென்றார். அதை சற்று விளக்கிவிட்டு அவருடைய மூடி இருந்தது என்கிற ஒரு சிறுகதை, அதை பற்றி, செல்லப்பாவினுடைய புது கவிதைகள், அவருடைய நாடகம், கொஞ்சம் நாடகத்தில் அதிகம் அவர் எழுதவில்லை. பிறகு அவருடைய விமர்சனம், வெங்கட் சாமிநாதன், கானாசு, சிசு செல்லப்பா, இந்த மூவரில் செல்லப்பா எந்த வகையில் வேறுபடுகிறார் என்பது, அப்புறம் அந்த எழுத்தை பற்றி கொஞ்சம் இவற்றை நேரம் அனுமதிக்கும் வரை நாம் பார்க்க இருக்கிறோம். சென்னை பொதிகை தொலைக்காட்சியிலிருந்து ஒரு தொலைபேசி வந்தது, செல்லப்பாவை 1/2 மணி நேரம் நேர்காணல் செய்ய வேண்டும் என்று. அதாவது செல்லப்பா ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆர்யா மறுத்து விட்டார். ஆர்யாவிடம் நான் தான் அவரை பேட்டி காணப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். சாரதா செல்வதுரை என்கிற தொலைக்காட்சி பெண்மணி 1 மணி நேரம் கொடுத்தால் கூட இல்லாவிட்டால் நேர்காணல் தேவையில்லை என்று விட்டார் ஆர்யா. 1/2 மணி நேரத்துக்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு அவர் சொன்ன காரணம் தான் முக்கியமானது. 7 திரைப்படங்களில் 3 மணி நேரம் போடுகிறீர்கள், என்னுடைய பேட்டி ஏன் 1 மணி நேரம் போடக்கூடாது என்று அவர் கேட்டார். எனவே அது சரி வரவில்லை என்று விட்டு விட்டார்கள். செல்லப்பாவிடம் ஒரு தூதனாக நானே போய் திருவட்டீஸ்வரன் பேட்டையில் அமர்ந்து பேசினேன். அவர் ஒரே ஒரு நிபந்தனை தான் விதித்தார். ஏண்டா, நீ தான் பேட்டி காட்டுற, என்னை பத்தி உனக்கு தெரியும், ஒத்துக்கிறேன், ஆனா என்ன நீ வந்து கூட்டிட்டு போகணும் என்றார்.
நடக்கும்போது பிடித்துக் கொள்ள ஆள் தேவை, சரி என்று ஒப்புக்கொண்டேன். தொலைக்காட்சி மாடிப்படிகளில் நடக்கிற போது அவரிடம் காதில் மெல்ல கிசுகிசுத்தேன். செல்லப்பா, அப்படிதான் நம்மோடு அழைப்போம். உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசி பழக்கம், யாராவது வந்தால் பேசிக்கொண்டே இருப்பீர்கள். இது அரை மணி நேர பேட்டி, குறைந்தது 4 கேள்வியாவது கேட்ட மாதிரி இருந்தால்தான் நிறைவாக இருக்கும். ஏதோ நான் கேள்வி கேட்க ஆசைப்பட்டு சொல்வதாக நினைக்க வேண்டாம், நிகழ்ச்சியப்பட்டால் ஓரளவு நன்றாக இருக்கும். எனவே நீங்கள் சுருக்கமாக பேச வேண்டும் என்று எனக்கு அறிவுரையா, எனக்கு தெரியாதா என்றார். சரி, அவரிடம் முன் சொல்ல முடியாதுன்னு விட்டுவிட்டேன். பேட்டி அன்று அந்த நேரலை, லைவ் ரிலே, எந்த விஷயம் நடந்தாலும் அதை சமாளிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. வணக்கம் என்று பேட்டி ஆரம்பித்து அவரிடம் முதல் கேள்வி கேட்டேன். பந்தயம் என்ற சிறுகதையை நீங்கள் எழுதிய போது சிட்டி சுந்தரராஜன் அவர்கள் சிறுகதை எழுதுகிற பந்தயத்தில் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று சொன்னார் இல்லையா, அது பற்றி என்று ஆரம்பித்தேன். ஆமாண்டா என்று அவருடைய வீட்டில் நான் அமர்ந்து பேசுகிற மாதிரியான ஒரு துணை அவருக்கு வந்துவிட்டது. அது நல்லா இருந்தது. அதை பற்றி பேசுகிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் இந்த கேமராவுக்கு தெரியாமல் நின்று கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் சுழித்து காண்பிக்கிறார், சீக்கிரம் முடிக்க வேண்டும், அரை மணி ஆகிறது என்று. நான் இந்த முதல் கேள்விக்கான பதில் முடியவில்லை. சுவாரஸ்யமாக இருந்தது, நான் முடியவில்லை. நடுநடிகை நான் குறுக்கிட்டேன், ஏன்னா பேசுறப்ப குறுக்கில் பேசுறேன் என்று என்னையும் அதட்டினார். கடைசியாக நான் ஒரு வழியாக அந்த அரை மணி ஆனதை புரிந்து கொண்டு, செல்லப்பா இருங்கள், மிகச்சிறப்பாக என்று உங்களுடைய ஒரு சொற்பொழிவு நிறைவடைந்தது, நாம் பிறகு மறுபடியும் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கும், சந்திப்போம், நன்றி வணக்கம் என்று சொன்னவுடன் அவர்கள் அதை நிறுத்தினார்கள். செல்லப்பா என்னிடம் என்ன ஒரு கேள்வியோடு நிறுத்திட்டேன் என்கிறது. நான் போகும்போது சொன்னேன், நான் தான் போய் சொன்னேனே, என்ன அதற்கு நீங்க கடைசியில் இவ்வளவு நேரம் பேசுனீங்களே என்று. அவர் அதற்கு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். என்னால் சுருக்கமாக பேச முடியவில்லை என்று. சுருக்கமாக பேச முடியாத அவர்தான் சுருக்கமாக எழுத முடியாத அவரால் மிகழாக எழுதுவார். சுதந்திர தாகம் என்கிற காவிய நாவலை அல்ல, இதிகாச நாவலை எழுதி முடித்தார். 3 பாகங்கள் அவருடைய மாபெரும் சாதனை, அற்புதமான அந்த நாவல். அவர் எங்கு சென்றாலும் பெரும்பாலும் நடந்தேதான் செல்வார். அதிக தூரம் இருந்தால் வேண்டுமானால் வாகனங்களை தேடுவாரை தவிர 2 மைல் 3 மைல் நடப்பதெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். அவருடைய உற்ற நண்பர்களான தீபம் நான் பார்த்த சாரதி, அவர் எல்லிஸ் ரோடில் சாந்தி தியேட்டர் அருகே அவருடைய அலுவலகம் இருந்தது. நடந்தே வந்து விடுவார். திருவல்லிக்கணி, திருவட்டீஸ்வரன்பேட்டையிலிருந்து ராயப்பேட்டையில் வள்ளிக்கண்ணன் வீடு இருந்தது, நடந்தே சென்று விடுவார். நாப்பா, வள்ளிக்கண்ணன், சிட்டி, சிவபா சுந்தரம் போன்றோரை எல்லாம் என்னையும் சேர்த்து வாரத்திற்கு 2 தடவையாவது அவர் சந்திப்பார். நண்பர்கள் என்றால் அவ்வளவு உயிர் அவருக்கு. நடந்து நடந்து அவருடைய கால் நடையும் எழுதி எழுதி அவருடைய எழுத்து நடையும் அவ்வளவு ஒரு வலிமை பெற்றன. அவருடைய எழுத்தை படித்தால் அப்படியே அதில் மூழ்கி அவர் சொல்கிற கருத்துக்கு வயப்பட்டு அந்த கருத்தின் வசமாக நாம் ஆகிவிடுவோம். அப்படி எழுதுகிற ஒரு பேராற்றல் அவருக்கு வாய்த்திருந்தது. அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம். அவருக்கு கலைகளில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. முக்கியமாக அவர் பஞ்சில் அழகழகாக பொம்மைகள் செய்வார். பஞ்சில் கிளி பொம்மை செய்தால் அந்த கிளி பறக்கம் போல இருக்கும். நவராத்திரியில் அவரே செய்த பொம்மைகளை வைத்து கொண்டாடுவார். அவருக்கும் அவருடைய நண்பர் சிட்டிக்கும் முக்கியமான ஒரு வித்தியாசம் இருந்தது. சிட்டி ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர், பரமாச்சாரியார் மேல் நம்பிக்கை உள்ளவர் என்றாலும் கூட சடங்குகளில் அறவே நம்பிக்கை அற்றவர். இந்த சடங்கையும் சிட்டி பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை. ஆனால் செல்லப்பா சடங்குகளில் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார். சடங்குகள் தான், சமய சடங்குகள் தான் வாழ்க்கைக்கு ஒரு இன்பத்தை, ஆனந்தத்தை சேர்க்கிறது என்று நம்பினார். ஜபதபங்கள் செய்தார், தியானம் செய்தார், நாள்தோறும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டார். ஆன்மீக ரீதியாக அத்தனை பண்டிகைகளையும் தன்னளவில் அழகாக அவர் கொண்டாடினார். அவருடைய பாணி அது. இன்னொரு கலை தொடர்பாக நீங்கள் சிந்தித்தீர்களானால் ஒரு விஷயம் உங்கள் நினைவுக்கு வரும். வயது, கலை இரண்டும் சில இடங்களில் முரண்படுகின்றன. நடனக்கலைக்கு வயது ஒரு தடை. ஆடுகிற ஒரு பெண்மணி மூதாட்டியாக இருந்து அவரது எலும்பெல்லாம் ஆடுகிற போது அவர் ஆடினால் நம்மால் பார்க்க முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் நடன மணிகள் நடன ஆசிரியர்களாக மாறிவிடுகிறார்கள். சங்கீதத்திற்கும் இந்த ஞாபக மருந்து இல்லாத வரையில் குரல் நன்றாக இருந்தால் வயது ஒரு பெரிய தடை அல்ல.
ஆனாலும் சங்கீதத்திற்கு வயது தடையல்லவே தவிர வயது என்பது ஒரு தகுதி அல்ல. ஆனால் படைப்பாற்றல் வற்றாமல் இருந்தால் எழுத்துக்கு வயது என்பது ஒரு தகுதி. காரணம், எழுத்தினுடைய மூலதனம் அனுபவம். வயது கூட கூட நம்முடைய அனுபவம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. எனவே நல்ல எழுத்தாற்றலுடையவர்கள் நீண்ட நெடுங்காலம் இருந்து எழுதினால் அந்த கடைசி கட்ட எழுத்துக்களில் அற்புதமான ஒரு மன முதிர்ச்சியை நாம் படித்து அனுபவிக்க முடியும். அந்த மன முதிர்ச்சியில் விளைந்த எழுத்துத்தான் சுதந்திர தாகம். அவருடைய இறுதி காலத்தில் அவர் எழுதிய மிக பிரம்மாண்டமான நாவல். கலா ரசிகராக, சுதந்திர போராட்ட தியாகியாக, மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்த அவர் எழுத்துலகில் உள்ள எழுத்தாளர்களில் ஒரு விதத்தில் பெருமை உடையவர். காரணம், ஒரு சுதந்திரத்திற்கு முன்னாலும் இருந்தார், சுதந்திரத்திற்கு பின்னாலும் இருந்தார். 1912 அவர் பிறந்தார். 1998 அவர் காலமானார். ஆக 88 ஆண்டு கால வாழ்க்கை அவருடையது. அதில் பகுதி காலம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திரத்திற்கு முன்னால் உள்ள அத்தனை விஷயங்களையும் அவர் அனுபவித்தார். சுதந்திரம் கிடைத்த பிறகு உள்ள அத்தனை அவலங்களையும் அவர் எதிர்கொண்டார். திருப்பூர்குமருடைய மனைவி ராமாயி அம்மாள் இளம் வயதிலேயே 10-12 வயதிலேயே கைப்பெண்ணானவர். சமூகம் அவருக்கு வெள்ளைச்சேரை கொடுத்தது. 95 வயது அவர் வாழ்ந்தார். திருப்பூர்குமருடைய மனைவி என்கிற அந்த அந்தஸ்து ஏராளமான அரசியல்வாதிகளை கவர்ந்தது. எங்கள் கட்சியில் சேருங்கள், எங்கள் கட்சியில் சேருங்கள் என்று இந்தியாவில் உள்ள அத்தனை கட்சிகளும் அவர் வீட்டில் படையெடுத்தன. இறுதி நாள் வரை அவர் எந்த கட்சியிலும் சேரவில்லை. அவர் சொன்ன காரணம், என்னுடைய புருஷன் உசுர விட்டது இப்ப இருக்கிற இந்த சுதந்திர இந்தியாவினுடைய இந்த தன்மைக்காக அல்ல. அவர் கண்ட லட்சிய இந்தியா வேறு, இங்குள்ள அரசியல் வேறு. நான் எந்த கட்சியிலும் சேரமாட்டேன் என்று தீர்மானமாக இருந்தார். அதுபோலவே சிசு செல்லப்பாவுக்கும் இன்றைய அரசியல் தொடர்பான பல விஷயங்கள் கோபத்தை தந்தன என்று சொல்வதை விட சலிப்பை தந்தன. உலகம் இப்படித்தான் என்று அவர் ஒதுங்கிவிட்டார். அவருடைய எழுத்துலக பங்களிப்பு என்பது சுதந்திர இலக்கியத்திற்கான நீண்ட நெடிய பங்களிப்பு என்று வகைப்படுத்த முடியும். அவர் எழுதிய எழுத்தில் கணிசமான பகுதி சுதந்திரம் தொடர்பான எழுத்து, சுதந்திர இலக்கியம். சுதந்திர இலக்கியம் படித்தவர்கள் என்று தமிழ் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களை சில வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். தியாகிகள் படைத்த சுதந்திர இலக்கியம், தியாகிகள் அல்லாதார் படைத்த சுதந்திர இலக்கியம், அது ஒரு வகை. இன்னொரு வகை சுதந்திர போர் நடக்க எழுதிய சுதந்திர இலக்கியம், சுதந்திர போரெல்லாம் முடிந்து நெடுங்காலம் கழித்து எழுதிய சுதந்திர இலக்கியம். தியாகிகள் எழுதிய சுதந்திர இலக்கிய வகையில் வருகிற எழுத்தாளர்கள் வைமு கோதை நாயகி, கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி, ஆர்வி, சிசு செல்லப்பா போன்றவர்கள். இவர்கள் சிறை சென்ற தியாகிகள், சிறையில் இருந்த சிறை கொடுமைகளை அனுபவித்தவர்கள். செல்லப்பாவினுடைய அந்த சிறை அனுபவம் பல அருமையான சில்லறைகளாக வந்திருக்கிறது. கச்சிதமான வடிவ நேர்த்தியோடு அற்புதமான சில்லறைகளாக அவர் எழுதியிருக்கிறார். தன்னுடைய சொந்த அனுபவத்தில் அதை எழுதுகிறார். இன்னொரு வகை தியாகிகள் அல்லாதார் எழுதிய சுதந்திர இலக்கியம். தீபம் நா பார்சாரதி தியாகி அல்ல. என்னுடைய குரு சுதந்திர போராட்ட காலத்தில் இவர்கள் ஈடுபட்டது போல அவர் பிறந்து அதிக வயதாகவில்லை. அவருக்கு அந்த சுதந்திர போரை பற்றி தகவலாக தெரியுமே தவிர அனுபவமாக அதிகம் தெரியாது. அவர் ஆத்மாவின் தாகங்கள் இன்னொரு சுதந்திர நாவல் எழுதினார். பாஸ்கர் வட்டம், தீரர் சத்தியமூர்த்தியின் புதல்வி லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி நடத்திய அந்த பாஸ்கர் வட்டம், சிட்டி வேணுகோபாலுடைய தந்தை சிட்டி தான் அதற்கு ஆலோசகராக இருந்தார். அதில் அந்த ஆத்மாவின் தாகங்கள் வெளியிடப்பட்டது. ராசு நல்ல பெருமாள் எழுதிய கல்கி நாவல் போட்டியில் வெள்ளிவிழா பரிசு பெற்ற அந்த கல்லுக்குள் ஈரம் என்கிற உயர்ந்த சுதந்திர போராட்ட நாவல், அது திரைப்படமாக எல்லாம் கூட வந்தது. ஜோதிலதா கிரிஜா அண்மையில் காலமானவர். அவர் எழுதிய மணிக்கொடி என்கிற 3 பாக நாவல். ஜோதிலதா கிரிஜா சுதந்திர தியாகி அல்ல, ஆனால் அதற்காக ஆராய்ச்சி செய்து, எப்படி ராஜகிருஷ்ணன் கள ஆய்வு செய்து எழுதினாரோ அப்படி அவர் ஆய்வு செய்து எழுதிய அற்புதமான ஒரு நாவல் இந்த மணிக்கொடி என்கிற நாவல். இதெல்லாம் தியாகிகளும் தியாகிகள் அல்லாதாரும் படித்த சுதந்திர இலக்கியங்கள். சுதந்திர போர் நடக்க எழுதியவர்களில் வைமு கோதை நாயகி, சிசு செல்லப்பா, கல்கி கிருஷ்ணமூர்த்தி போன்றோர் வருகிறார்கள்.
இவர்களெல்லாம் காந்தியத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுக்கு காந்தி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வம். அப்படிதான் அவர்கள் அணுகிறார்கள். பைபிள் கோதை நாயகி 115 நாவல்கள் எழுதினார். அதனுடைய தொடக்கத்தில் கஸ்தூர்பா சமேத ஸ்ரீ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியே நமக என்று எழுதிவிட்டு அவர் எழுதுவார். அந்த அளவு காந்தி மேல் உயர்ந்த மரியாதை. 115 நாவல்களும் என்று எழுதி தொடங்கும். உங்களுக்கு இது தெரிந்திருக்கும். உற்சாகத்தான் பேசினான் அவன், உல்லாசமாக இருந்தது வாழ்க்கை என்று எல்லா நாவல்களும் அதுதான் பழையார் சொல்லி இல்லையா, அவருக்கு பக்தி அதிகம். அந்த எழுத்தில் தொடங்கும். கல்கி எழுதிய அலைவோசை நாவல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. அந்த அலைவோசை நாவல் தான் தன்னுடைய சரித்திர சமூக புதினங்களிலேயே தனக்கு அதிகம் பிடித்த படைப்பு என்று கல்கி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அலைவோசை நாவலில் கதாநாயகி சீதா மகாத்மா காந்தி கோட்சையால் சுட்டுக் கொல்லப்பட்ட அடுத்த வாரம் அந்த கல்கி இதழில் அந்த காந்தி இறுதி அஞ்சலி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதாக ஒரு காட்சி வரும். அப்படி நடக்க இவர்கள் எழுதினார்கள். நடந்த பின் நிறைய பேர் எழுதினார்கள். நடந்து 50-55 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த விஷயம் அனைத்தையும் மனத்தில் பதிவு செய்து வைத்திருந்து அதை பிரம்மாண்டமாக ஒரு பெரிய காவியமாக எழுத வேண்டும் என்று முனைந்து அதில் பெரு வெற்றி பெற்றவர் சுதந்திர தாகம் நாவல் படைத்த சீசு செல்லப்பா. அவருடைய பெரிய பெருமை. தீபம் பார்த்தசாரதி காலமாகிவிட்டார். அவருடைய உடல் கடத்தப்பட்டிருந்தது. சென்னை முழுவதும் அவருடைய வீட்டில் வந்து குழுமி இருந்தது. அன்று அவர் வாழ்ந்த அந்த சிஐடி நகருடைய தலைமை தாழ்ந்திருக்கும். அப்படி கூட்டம். மாலை மேல் மாலையாக வர நான் நாப்பா உடலுக்கு அஞ்சலி செலுத்த போட்டு உதவி கொண்டிருந்த அந்த நேரத்தில் மௌனத்தவத்தில் ஆழ்ந்த முனிவர் போல சோகத்தை வெளிக்காட்டாமல் அமைதியாக வந்து நின்று கொண்டிருந்தார் ஒல்லியான வள்ளிக்கண்ணன். அவர் முகத்தில் சலனம் இல்லை. துயரத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை, அல்லது அவர் இது வாழ்வின் இயல்பையும் ஏற்றுக்கொண்டார். செல்லப்பா ஆன்மீக நாட்டம் உள்ளவர். இறப்பு பிறப்பு அனைத்தும் இயற்கையின் விளையாடல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர் தான். ஆனால் தான் அளவிலிருந்து நேசித்தவரும் தன்னுடைய இலக்கிய கோட்பாடுகள் பலவற்றுக்கு உறுதுணையாக இருந்தவருமான அந்த தீபம் பார்த்தசாரதி எழுத்தாளர்களே மிக அழகானவர். பார்த்தசாரதி ஒரு சாபி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நெடிய உடலை பார்த்து அவர் விம்மி விம்மி கதறி அழுதார். பிறகு வள்ளிக்கண்ணன் கையை பிடித்துக் கொண்டார். என்ன இப்படி நேர்ந்து விட்டதே என்று மௌனம் காத்தார். நானும் அருகே நின்றிருந்தேன். அப்போது செல்லப்பா சொன்னார், செல்லப்பாவுக்கு அப்போது வயது 80 தாண்டி இருக்கும், அல்லது 75 தாண்டி இருக்கும். அவர் சொன்னார், சருகு நான் எல்லாம் இருக்கிறேனே, தளிரை போய் கடவுள் பறித்துக் கொள்கிறானே, என்ன இப்படி என்று வருத்தப்பட்டார். வள்ளிக்கண்ணன் அவரையே கூர்மையாக பார்த்தார். பார்த்து விட்டு சொன்னார், செல்லப்பா, எது சருகு எது தளிர் என்பதை வயதை வைத்தான் முடிவு செய்வது. இயற்கை அப்படி முடிவு செய்வதில்லை. யாருக்கு பணி முடிந்து விட்டதோ அவர்கள் எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும் சருகுதான். யாருக்காவது பணி மீதம் இருந்தால் அவர்கள் தளிர்தான். நீங்கள் இவ்வளவு வயதிலும் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் இயற்கை உங்களிடம் எதையோ எதிர்பார்க்கிறது. அது என்ன என்று யோசித்து அதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். அந்த பொறுமையான வாசகத்தையும் அதில் தென்பட்ட தத்துவத்தையும் கேட்டு நான் வியந்தேன். அப்போதுதான் செல்லப்பா முடிவு செய்தார். தன்னுடைய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது என்பதும் காந்தியின்பால் அவர் ஈர்க்கப்பட்டது என்பதும் அவருடைய ஆத்மார்த்தமான விஷயங்கள். அவை அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு பிரம்மாண்டமான படைப்பை படிக்க வேண்டும் என்று 75 வயதை தாண்டிய செல்லப்பா அன்று முடிவெடுத்தார். பிறகு நாள்தோறும் சுதந்திரதாக எழுதலானால் அத்தியாயம் அதிகமாக எழுதி அதை அப்படியே அடுக்கடுக்கடுக்காக குவித்து வைத்திருப்பார். சென்னையில் கொஞ்ச காலம் முன்னால் மிக அற்புதமான ஒரு இலக்கிய இயக்கத்தை அமைதியாக நடத்தி கொண்டிருந்தார் சகோதரி பிரசன்னா ராமசுவாமி. மீட் தி ஆத்தர், எழுத்தாளர்களை சந்தியுங்கள் என்று ஒரு நிகழ்வு நடத்தி கொண்டிருந்தார். மாதம் ஒரு எழுத்தாளர், நீல பத்மநாபன், ஜெயகாந்தன், அந்த வரிசையில் செல்லப்பா. அந்த விழா அமைப்பு எப்படி என்றால், அந்த எழுத்தாளர்கள் அந்த எழுத்தாளருடைய எனக்கு பிடித்த ஒரு சிலரை நான் வாசிப்பேன். வாசிக்கும் நான் வரமாட்டேன், ஆனால் எழுத்தாளர்கள் மாறுவார்கள்.
திருவனந்தபுரத்திலிருந்து நீலபத்மநாபன் வந்தார், ஜெயகாந்தன் வந்தார், ஏராளமான பேர் வந்தார்கள். அந்த வருஷம் செல்லப்பா வர வேண்டும். பிரசன்னா ராமசாமி என்னிடம் அழைத்து, நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு செல்லப்பாவின் எழுத்தை படித்து விட்டு செல்லப்பாவை பேச சொல்லுங்கள், நான் அனுமதி வாங்கிவிட்டேன், நீங்கள் தான் அழைத்து வர வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். நான் செல்லப்பா வீட்டுக்கு போனேன். ஏண்டா நீ வாசிக்க போறியா எதை என்று கேட்டார். இதுவரை பிரசுரமாகாத உங்களுடைய எழுத்து ஒன்றை வாசிக்கப் போகிறேன். எது என்று கேட்டார். சுதந்திர தாகம். சுதந்திர தாகத்துல எந்த பகுதியை வாசிக்க போற என்று கேட்டார். என்னை இவ்வளவு நாள் தெரிந்து பழகின உங்களுக்கு நான் எதை வாசிக்க விரும்புவேன் என்று தெரியாதா என்ன என்று கேட்டேன். திருப்பூர் குமரன் பத்தியா என்றார். அது ஒரு அத்தியாயம் அதில் இருக்கிறது, எனக்கு தெரியும். அது சரி எழுந்திரு என்றார். எழுந்தேன். அந்த அலமாரி கீழே போ, கீழிருந்து எண்ணிக்கொண்டே வா, அந்த 18வது பிரதியை எடு என்றார். எடுத்தேன். அதில் 27ஆம் பக்கத்திலிருந்து 43ஆம் பக்கம் வரை இருக்கிறது என்றார். இருந்தது. அப்போதுதான் எனக்கு ஆச்சரியம். அவர் மனதில் அச்சிட்டு விட்டார். பிரிண்ட் ஏற்கனவே மனதில் போட்டு விட்டார், காகிதத்தை தான் அச்சிடவில்லை. ரொம்ப ஆனந்தமான ஒரு அனுபவம் அது. அந்த குட்டுகிற மழை. கூட்டத்தினர் பெரிய எண்ணிக்கையில் வரவில்லை. நான் வாசித்தேன். பிரசன்னா ராமசாமி வந்திருந்தார். அவர் சந்தோஷப்பட்டார். பார்த்திபராஜா என்கிற ஒரு நண்பர் பேராசிரியராக பணிபுரிகிறார் போது அவரும் வந்திருந்தார். அன்று அவர் கொஞ்சம் இடக்கமுடக்காக ஒரு கேள்வி கேட்டார். அந்த காந்தியம் எல்லாம் இன்றைக்கு ஒத்து வருமா என்கிற மாதிரி ஒரு கேள்வி. செல்லப்பா கோபத்திற்கு பேர் பெற்றவர். எப்படி முனிவர்களிலே துர்வாசர், விஸ்வாமித்திரர் இருவரும் கோபத்திற்கு பெயர் பெற்றவர்களோ, அப்படி தமிழ் எழுத்தாளர்களில் கோபம் என்றால் செல்லப்பா. ஆனால் அற்புதமான லட்சியவாதி. லட்சியவாதிகளுக்கு யதார்த்தவாதிகளை பார்த்தால் கோபம் வருவது என்பது இயல்பு. அவர்கள் லட்சிய ரீதியாக அனைத்தும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். யதார்த்த ரீதியாக அது நம்மால் இயலாமல் போகிறது. என்னிடமும் கோபித்துக் கொண்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. அவர் அன்று ஒலிபெருக்கில் காந்தியம் என்றைக்குமானது, அதை விமர்சிக்க நீ யார் என்றெல்லாம் காட்டமாக முழங்கினான். பார்த்திபராஜா நான் எல்லாம் சிரித்துக் கொண்டோம். அப்படி பேசுவார் என்று தெரிந்தது தானே. பிறகு கொட்டுகிற மழையில் மெல்ல கொடையோடு அவரை அழைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன். ஏண்டா ரொம்ப கோவிச்சுட்டேனோ என்று கேட்டார். ரொம்ப கோவிக்கல, ரொம்ப ரொம்ப கோவிச்சுட்டீங்க. என்ன வீடா அது கூட்டம் இல்லையா, உங்களை பத்தி எல்லாரும் கவனிக்க மாட்டாங்களா என்று. கோபத்தை என்னால் விட முடியவில்லை என்றார். அது அவருடைய இயல்புகளில் ஒன்று. குடும்பத்தாரும் அதை சந்தித்திருப்பார்கள். அது அவருடைய தன்மை, அவ்வளவுதான். அது ஒரு அதனால் அவரை குறைத்து மதிப்பிட வேண்டிய தேவையில்லை. அது அவருடைய தன்மை. அவரிடம் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு இருந்தது. 10ஆம் போக்குவில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாலும் அது வாக்குறுதி போல் அவர் எடுத்துக்கொண்டு விடுவார். நாளைக்கு எப்ப வர என்று கேட்டார். சரி 6 மணிக்கு வரேன் என்று சொன்னேன். மறுநாள் இன்று போல் இல்லாவிட்டாலும் கூட அன்றும் சென்னை சிக்கலானது தான். ஒரு வகையாக பேருந்தை பிடித்து நான் போவதற்குள் மணி 6:30 ஆகிவிட்டது. வேற வேலையை தவணானா, உனக்கா 1/2 மணி நேரம் காத்திருக்கணுமா? இல்ல வர வழியில இந்த சமாதானம் எல்லாம் சொல்லாது, நேற்றே யோசித்து 6:30 என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று கோபித்துக் கொண்டார். அது ஒரு முறை அவர் கோபித்துக் கொண்டது. இன்னொன்று, அவருக்கு அளவு கடந்த நேசம் B.S. ராமையாவிடம் இருந்தது. B.S. ராமையா எழுத்து, B.S. ராமையாவை பற்றி பேசுவது என்பது அவருக்கு அப்படி ஒரு ரம்யமான விஷயம். பேசிக்கொண்டே இருப்பார். நான் அடிக்கடி சிட்டியையும் செல்லப்பாவையும் வள்ளிக்கணையும் நான் பார்க்காத நாட்கள் கிடையாது. அடிக்கடி போவேன். அவ்வளவு ஆனந்தமாக பேசிக்கொண்டிருப்போம். அன்று B.S. ராமையாவை பற்றி பேசிக்கொண்டே வந்தவர் திடீரென்று என்னிடம், உனக்குதான் நிறைய பதிப்பகத்தாரெல்லாம் தெரியுமே, நீ பத்திரிகையில தான் இருக்கியே என்றார். ஏன் என்ன வேணும் இப்போ? B.S. ராமையாவின் அத்தனை எழுத்துக்களையும் தொகுத்து ஒரு பெரிய தொகுதியாக அல்லது 2-3 வால்யூமாக போட வேண்டும், ஏற்பாடு செய்கின்றார். எனக்கு B.S. ராமையாவை பற்றி எனக்கென்று தனித்த அபிப்பிராயங்கள் உண்டு. அதை செல்லப்பாவுக்கு தான் நான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செல்லப்பாவுக்கு தான் விடாப்படி என்றால் எனக்கும் அப்படிப்பட்ட குணம் உண்டுதானே. நான் சொன்னேன், B.S. ராமையாவில் சிறந்த சிறுகதைகள் எது என்று நீங்களே தேர்ந்தெடுங்கள். நட்சத்திர குழந்தைகள் மாதிரி நல்ல பல கதைகள் இருக்கின்றன. அதே நேரம் அவர் பத்திரிகை அலுவலகத்தில் இரவெல்லாம் உட்கார்ந்து குங்குமப்பட்டு குமாரசாமி என்றெல்லாம் எழுதிய கதைகள் நிறைய இருக்கின்றன. அவையெல்லாம் அப்படி பெரிய இலக்கிய அந்தஸ்து உடையவை அல்ல. அவற்றையும் சேர்த்து தொகுத்து போட்டால் அவருடைய மரியாதை கட்டுவிடும். B.S. ராமையாவின் மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவரை ஆராதிக்கும் உங்களுக்கு உரியது.
அதனால் முழுக்க தொகுதி போட வேண்டாம், நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்கள், அப்படியானால் அது போடலாம், அதை பற்றி யோசிக்கலாம் என்றேன். சட்டார் என்று சுவரை பார்த்து திரும்பி உட்கார்ந்து கொண்டு விட்டார். என்னை பார்த்து உட்கார்ந்து சுவரை பார்த்து உட்கார்ந்து கொண்டு விட்டார். என்ன சுவர் என்ன சொல்றது உங்ககிட்ட, எதுக்காக திரும்பி உட்கார்ந்தீங்க என்று கேட்டேன். சுவர B.S. ராமையாவை பத்தி எல்லாம் குறை சொல்றவங்க கிட்ட பேசாதேன்னு சொல்லுறார். சரி சரி ஈஸ்வரன் பேச்சையை கேளுங்க என்று அமைதியாக இருந்தேன். 2-3 நிமிடம் கழித்து திரும்பவும் திரும்பி உட்கார்ந்து கொண்டார். என்ன சோரோட விட்டு இப்ப எங்கிட்ட பழமா என்று கேட்டேன். இல்லடா, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுடா என்றார். அதுதான் செல்லப்பா. கோபித்துக் கொண்டால் கூட மறு நிமிடம் அப்படி கனிவாக பேசுகிற குழந்தை உள்ளம் அவருக்கு இருந்தது. சுதந்திர தாகம் என்பது அவருடைய மகத்தான ஒரு ஆத்மார்த்தமாக அவர் எழுதிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அவர் காலமான பிறகு அதற்கு சாகித்ய அகாடமி பரிசு வந்தது. ஆனால் காலமாவதற்கு முன் செல்லப்பாவுக்கு அவருடைய எழுத்தாளுமைக்காக விளக்கு விருது வந்தது. செல்லப்பா எந்த விருதையும் தேடி போகிறவரும் அல்ல, ஏற்றுக்கொள்கிறவரும் அல்ல. யாராவது அவருக்கு நன்கொடை மாதிரி பணம் கொடுத்தால் நன்கொடை தேவையில்லை என்று சொல்லிவிடுவார். அவருடைய புத்தகங்களை வாங்கி கொண்டால் அதற்குரிய தொகையை பெற்றுக் கொள்வார், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சுயமரியாதை என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர். விளக்கு பரிசு வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று மறுத்து விட்டார். இங்கே செல்லப்பாவின் பேரன்பர்களில் ஒருவரான நவீன விஷயம் அழகேசிகர் வந்திருக்கிறார். அது போலவே வெளி ரங்கராஜன் அவர் இன்று வரவில்லை. அவரும் செல்லப்பாவோட பெரிய அன்பர். அவரிடெல்லாம் போய் வற்புறுத்தி அவரிடம் சொன்ன போது அவர் சொன்னார், சரி அந்த தொகையை வாங்கி சுதந்திர நாவல்களை அந்த பிரதிகளை நீங்கள் அச்சாக்க முடியும் என்றால் அதற்கு அந்த தொகையை பயன்படுத்துங்கள் என்று அவர் ஒப்புக்கொண்டார். அப்படித்தான் இந்த சுதந்திர தாகம் அச்சாகி 3 பெரிய வால்யூம்கள். மனிதர் ஒரு இந்திய தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு வாசகம் படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு படைப்பு. சுதந்திர போராட்டத்தினுடைய உள் உணர்வுகளை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான அந்த இதிகாச படைப்பு. அது அப்படித்தான் வெளிவந்தது. கோவை ஞானி ஒரு முறை அவருக்கு சற்று செல்லப்பா உடல்நலம் இல்லாத இருந்த போது அவருக்கு தேவைப்படலாம் என்று சொல்லி 1000 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பினார். அவர் திருப்பி அனுப்பிவிட்டார். கோவை ஞானிக்கு கடிதம் எழுதினார்கள், யாரிடத்திலிருந்தும் இதன் பொருட்டும் நான் யாசகம் பெற்றுக் கொள்வதில்லை என்று. கோவை ஞானி பதில் எழுதினார், உங்களை நேர்ந்து மதிக்கிற ஒரு நண்பர் உங்களுக்கு எழுதுகிற தொகை உங்களுக்கு யாசகம் என்று தோன்றும். இது என்னுடைய கடமை என்று கருதி நான் அனுப்புகிறேன் என்று. என்னுடைய உடல்நிலை பார்த்துக் கொள்ளும் தெம்பு எனக்கு இருக்கிறது. அத்தகைய பொருளாதார தெம்புடையவனுக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை என்றாலும் உன் அன்புக்கு நன்றி என்று ஒரு கடிதம் எழுதி போட்டான். இப்படியான ஒரு வித்தியாசமான ஆள். இன்றைக்கு பல கூட்டங்களில் பல அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் அமர்ந்திருக்கிற அவைகளில் உடனமர்ந்து பேசுகிற சில எழுத்தாளர்களை நான் பார்க்கிறேன். சொந்த ஆதாயத்திற்காக, சொந்த விருதுக்காக, சொந்த பதவிகளுக்காக மட்டுமீறி அந்த மந்திரிகளையோ அரசியல்வாதிகளையோ அவர்கள் போகிற பொழுது நமக்கு மனதில் அருவருப்பும் கூச்சமும் ஏற்படுகிறது. அவர்கள் எல்லாம் நாள்தோறும் செல்லப்பா நமக செல்லப்பா நமக என்று 108 முறை திபிப்பார்களாக. என்ன நாம் சொல்வது இல்லையா? கம்பீரமாக வாழ்ந்த அந்த எழுத்தாளருடைய இலக்கியத்தை மட்டும் நாம் கற்றுக்கொண்டால் போதாது, அந்த பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பண்புகளையும் சேர்த்து கற்றுக்கொண்டால்தான் சமரசமில்லாத இலக்கியம் படைக்க முடியும். விருதுக்காக ஒருபோதும் அவர் தேடி நடந்ததில்லை. பொருளுக்காக யாரிடமும் எதுவும் அவர் கேட்டதில்லை. கடைசி வரை தன்னியல்பு மாறாமல் மிகுந்த சுயமரியாதையோடு வாழ்ந்த ஒரு எழுத்துலக சிங்கம் என்றால் அது செல்லப்பாவை விட வேறு யாரையும் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ராஜ்கண்ணன் அழகை சிங்கர் போல செல்லப்பாவோட நெருங்கி பழகை செல்வர் வந்திருக்கிறார். அவர்கள் முன்னிலையில் நான் இதை சொல்லும் போது அவர்கள் ஒருவர் எழுந்த அல்ல அப்படி அல்ல என்று சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நான் சொல்வதை குறைத்து சொல்வது என்பதை அவர்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு காந்தியவாதியாக, அப்படிப்பட்ட மனிதராக செல்லப்பா வாழ்ந்தார். சுதந்திர தாகம் தவிரவும் அவர் 2 முக்கியமான நாவல்களை எழுதினார். ஒன்று வாடிவாசல், இன்னொன்று எனக்கு மிகவும் பிடித்த ஜீவனாம்சம். வாடிவாசல் புகழ்பெற்ற நாவல், இங்கு பலரும் சொன்னார்கள், உலகம் தெரியும். அது பின்னால் படமாகவெல்லாம் வரவிருக்கிறது என்கிறார்கள். அது ஜல்லிக்கட்டு பிரச்சனையை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நுணுக்கமான நாவல். ஜீவனாம்சம் என்பது இலக்கியத்தில் கட்டுக்கோப்பு மிக மிக முக்கியமானது. கச்சிதமான வடிவம், எங்கே தொடங்குவது எங்கே முடிப்பது என்று இருக்க வேண்டும். முடிக்கிற இடத்தில் பட்டு கத்தரித்தால் போல முடிக்க வேண்டும். அதை தாண்டி ஒரு வார்த்தை இருந்தால் இலக்கியம் வீழ்ச்சி அடைந்துவிடும்.
அந்த சூக்ஷ்மம் செல்லப்பாவுக்கு தெரியும். ஜீவனாம்சத்தின் கதாநாயகி சாவித்ரி புகுந்த வீட்டிற்கு போகிறாள். கணவன் இறந்து விடுகிறான். அவளுடைய அண்ணா அவளை பிறந்த வீட்டுக்கு அழைத்து வருகிறான். பிறந்த வீட்டில் இருக்கிறாள். அவளுக்கு முடிவெடுக்கும் உரிமைகள் எல்லாம் பெரிதாக இல்லை. அந்த அண்ணா தன்னுடைய தங்கைக்கு கணவன் வீட்டார் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்கிறான். அது உள்ளூர் அவளுக்கு பிடிப்பதில்லை, அதை சொல்லவும் முடியவில்லை. அப்படியே நாவல் மிக அழகாக வளர்கிறது. புதுமைக்கு தன்னுடைய கைற்றர்வு மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியன்ஸ் அது சொல்கிறாள், நனவோடைய உத்தி. அப்படிப்பட்ட உத்தியில் நிறைய எண்ண ஓட்டங்களோடு எழுதப்பட்ட ஒரு அழகான நாவல் அது. இறந்து போன கணவனுக்கு ஒரு சிறு வயது தம்பி உண்டு. அந்த சின்னஞ்சிறுவன் மேல் இந்த சாவித்திரிக்கு மிகுந்த பாசமும் உண்டு. திடீரென்று ஒரு நாள் தந்தி வருகிறது. மாமனார் காலமாகிவிட்டார். இந்த தந்தியை பார்த்தது மண்ணாவும் மண்ணையும் யோசிக்கிறார்கள். மாமனார் காலமானால் தீட்டு உண்டு. மருமகள் அங்கு போக வேண்டும். போவாளா? போக விரும்புகிறாளா? அவளுடைய உள்மனம் என்ன என்று தெரியவில்லை. போனால் திரும்பி வருவாளா? அங்கேயே இருந்து விடுவாளா என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கிறார்கள். இந்த சாவித்திரிக்கு மாமியாரை பற்றியும் அந்த கணவனின் தம்பியை பற்றியும் யோசனை எழுகிறது. தம்பியை இனி பாசத்தோடு யார் வளர்ப்பார்கள் என்று அவள் நினைத்துக் கொள்கிறாள். கொடியிலிருந்து புடவை உருவி எடுக்கிறாள். எடுத்து பையில் மடித்து வைத்துக் கொள்கிறாள். புறப்படுகிறாள். மன்னி கேட்கிறாள். உங்களுக்கு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவம். போனால் திரும்பி வருவாளா, இது எங்கேயே இருந்து விடுவாளா என்று. கொஞ்சமாத்தான் புடவை எடுத்து போறாப்புல இருக்கு என்று லேசாக, எனக்கு சரியாக நினைவில்லை, தூண்டுகிறாள். அவ சொல்கிறாள், துக்கத்துக்கு போன காலோடு அங்க தங்க முடியுமா என்ன என்கிறாள். என்றால் என்ன பொருள்? துக்கத்திற்கு போன காலோடு அங்க நிரந்தரமாக தங்குவது சரியல்ல. பிறந்த வீட்டுக்கு ஒரு முறை வந்துவிட்டு நிரந்தரமாக அங்கு போக போகிறேன் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லாமல் பூர்வமாக சொல்வதாக அந்த நாவல் முடியும். செல்லப்பாவுக்கு தன்னுடைய வாசகர்களுடைய நுண் உணர்வின் மீது அபாரமான மரியாதை உண்டு. எந்த அளவு குறைவாக சொன்னாலே சரியாக புரிந்து கொள்வார்கள் என்று அவர் கற்று வைத்திருந்தார். அதனால் மிக அழகாக, மிகச் சுருக்கமாக, மிக மிக நேர்த்தியாக அதை சொல்லி விடுவார். பல எழுத்தாளர்கள், பின்னால் வந்த சில மரபு சார்ந்த எழுத்தாளர்களை பார்க்கிறார்கள். அடுக்குமொழி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய எப்படி பார்க்கிறோம். இந்த அடுக்குமொழி என்பது தூய்மையான இலக்கியத்திற்கு ஒரு ஊளைச்சதை மாதிரி. அந்த அடுக்குமொழிகள் எல்லாம் உதறிவிட்டு விஷயத்தை நேரடியாக சுருக்கமாக சொல்வதுதான் ஒரு உயர்ந்த இலக்கியம். அது எந்த மரபு? நம்முடைய சங்க மரபு. சங்ககால படைப்புகளில் நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளையே பார்க்க முடியாது. இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். அதை உரையாசிரியர்கள் எழுதுவார்கள். அப்படிப்பட்ட செய் நேர்த்தியோடு செல்லப்பா தன் படைப்புகளை படைத்தால் அந்த செய் நேர்த்தியின் உச்சம் என்பது ஜீவனாம்சம். ஜீவனாம்சத்தின் உச்சம் என்பது தன்னுடைய அற்புதமான அந்த முடிவு. கலை எழுத்து என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஜீவனாம்சத்தை ஒரு முறையாவது நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். இப்படி 3 நாவல்களை எழுதினார். பிறகு சிறுகதைகள், 60-70க்கு மேற்பட்ட சிறுகதைகள், நிறைய தொகுதிகள் வந்திருக்கின்றன. சிறுகதைகளில் பெரும்பாலான சிறுகதைகள் சுதந்திர களத்தை மையமாக கொண்டவை. திரு சுப்பிரமணியம் அவர்கள் இங்கு சொன்ன அந்த சரசாவின் பொம்மை மிக அற்புதமான கதை. ஒரு இளம் பெண் ஒரு வாலிபனை குழந்தை என்கிற கண்ணோட்டத்தோடு நேசிக்கிறாள். அவனுக்கு திருமணம் ஆகிற போது நான் தான் அவரை கட்டிக்கொள்வேன் என்று வேறு சொல்கிறாள். அது குழந்தை. இந்த வாலிபன் சிரித்துக் கொண்டே அவரை மடியில் வைத்துக் கொள்கிறான். பிறகு கொஞ்ச காலம் கடக்கிறது. அவன் இறங்கோ போய் சில ஆண்டுகள் கழித்து திரும்பி வருகிற போது இந்த குழந்தை பருவம் அடைந்து விடுகிறான். இவனுக்கு அங்கு அப்படியெல்லாம் சொன்னாலே என்று நினைப்பு தோன்றுகிறது. எல்லோரும் கேலி செய்கிறார்கள். அவள் சுழித்து காட்டிவிட்டு கோபத்தோடு உள்ளே போய் விடுகிறான். அப்போதுதான் இவனுக்கு புரிகிறது, குழந்தையாக இருந்த பருவத்தில் அவன் ஒரு பொம்மை போல அவளுக்கு பயன்பட்டிருக்கிறான், விளையாட அன்பு செலுத்த, அவ்வளவுதான். அதற்கு மேல் நன்றி வேறு எதுவுமே கிடையாது. அந்த விஷயம் புரிந்ததில் கொஞ்சம் லேசான ஒரு வருத்தமும் அவனுக்கு எழுதுகிறது. அப்படியாக அந்த கதை முடிகிறது. அற்புதமான கதை. இந்த மாதிரி மூடி இருந்தது என்று ஒரு கதை. தமிழ் இலக்கியத்தில் அந்த கதையினுடைய சிறப்பு என்னவென்றால், அந்த கதை முழுவதுமே எண்ணங்கள் தான், சம்பவங்களே கிடையாது. சிறை கதவு மூடி இருக்கிறது. அந்த தியாகி சிறைப்பட்டு விட்டான். சூரியனை பார்த்ததில்லை, வெளி உலகை பார்த்ததில்லை. அவன் விடுதலை ஆகிற அன்று அந்த கதவு திறக்கிறது. அவன் வெளியே வருகிறான். சம்பிரதாயமாக மறுபடி வருகிறேன் என்று சொல்வானா?
அதை எதிர்பார்ப்பார்களா? அவன் சுதந்திர தியாகி என்றால் கட்டாயம் மறுபடி வருவான் என்று அந்த வார்டனுக்கு தோன்றுகிறது. அப்படியாக அந்த கதை முடிகிறது. மூடி இருந்தது என்கிற கதை. நிறைய கதைகளை அவர் சிறுகதை துறையிலும் ஒரு பெரிய சாதனையாளர், நாவல் துறையிலும் பெரிய சாதனையாளர். அவரை புதுக்கவிதையின் பிதாமகர் என்று சொல்கிறார். அப்துல் ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து என்று சொன்ன போது அவர் மிகச்சிறந்த புதுக்கவிஞராக இருந்தாலும் செல்லப்பா தோற்றுவித்து வளர்த்த துறையைத்தான் அவர் பின்னால் வளர்த்தார் என்கிற அந்த வரலாற்று விவரத்தை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ராஜகண்ணன் அவர்கள் சில எழுத்துக்கள் எழுதி இதெல்லாம் இந்த காலத்தில் தினமணியில் வந்தது. புதுக்கவிதை தொடக்க காலத்தில் புதுக்கவிதையை ஒரு இலக்கிய வகையாக பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றுதான் நாம் இருக்கிறோம். இன்று புதுக்கவிதையினுடைய இன்றைய நிலையை பற்றி என்னிடம் யாராவது கேட்டால் அது ஏன் தோன்றியது என்று நானே செலுத்திக் கொள்வேன். காரணம் அவ்வளவு சக்கையாகிவிட்டது. துணுக்குகளை எல்லாம் புதுக்கவிதைகள் என்று எழுத தொடங்கிவிட்டார். பத்திரிகைகளில் இடத்தை நிரப்புவதற்கு ஒரு புதுக்கவிதை என்று போட தொடங்கிவிட்டார்கள். என்னுடைய மரியாதை இன்று போய்விட்டது. தொடக்க காலத்தில் அப்படி இருக்கவில்லை. பிச்சமூர்த்தியினுடைய காட்டு வாத்து போன்ற அற்புதமான புதுக்கவிதை தொகுதிகள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் செல்லப்பா ஆங்கில இலக்கியத்தில் தோய்ந்தவர், ஆங்கில இலக்கியத்தை கசடர கற்றவர். அவருக்கு இந்த புதுக்கவிதை பிடித்தது. பிரத்னி என்கிற பத்திரிகை நடத்திய ஞானரதம் பத்திரிகை நடத்திய ஒரு கலந்துரையாடலில் கண்ணதாசன் நேருக்கு நேர். கண்ணதாசனிடம் ஒருவர் எழுந்து கேள்வி கேட்டார். கண்ணதாசன் 2 முக்கியமான உரைநடை நூல்களை எழுதியிருக்கிறார். ஒன்று புஷ்பமாலிகா, ஒன்று ஞானமாலிகா. அதை பற்றி ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் வடமொழி பெயரை வைத்திருக்கிறீர்கள்? பூங்கொத்து என்றும் அறிவுக்கொத்து என்றும் வைக்கலாமே என்று ஒருவர் கேட்டார். கண்ணதாசன் சொன்னார், இது போன்ற விஷயங்களை படைப்பாளியிடம் கொண்டு வராதீர்கள். வேறு நூல் எழுதினால் அதற்கு நீங்கள் சொன்ன பெயர்களையும் நான் வைக்கக்கூடும். எனக்கு இந்த ஒலி பிடிக்கிறது. நாங்கள் எல்லாம் ஒலியின் காதலர்கள் என்று அவர் சொன்னார். அதற்குள் இன்னொருவர் எழுந்து சொன்னார், இங்கு அருமையாக அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி வசனங்களை எழுதியிருக்கிறீர்கள். ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு ஒரு மாத்திரை இருக்கிறது. அந்த மாத்திரையை சாப்பிட்டால் ஞாபக சக்தி நன்கு வளரும். அந்த மாத்திரையை உங்களுக்கு நான் பரிந்துரைக்க முடியும். அந்த மாத்திரையின் பெயர் அடடா அதுதானே மறந்து விட்டது. இது புஷ்பமாலிகாவில் வருகிற ஒரு பகுதி. மகனே, மீன் தண்ணீரில் உயிர் வாழ்கிறதே, உனக்கு வியப்பாக இல்லையா என்று கேட்டார் தந்தை. மகன் சொன்னா, அப்பா அதே தண்ணீரிலேயே அது கொதித்து குழப்பாகிறதே, அதுதான் வியப்பு என்றான். இது மாதிரி இப்படி நிறைய எழுதியிருக்கிறார். அந்த 2 புத்தகங்களும் அற்புதமான புத்தகங்கள். ஒருவர் எழுந்து அது வசன கவிதை என்று சொன்னார். கண்ணதாசனுக்கு கடும் கோபம். அழகிய வசனம் என்று சொல்லுங்கள், அதற்கு ஏன் கவிதை அந்தஸ்தை கொடுக்கிறீர்கள்? கவிதை என்பது வேறு என்றார் அவர். அந்த காலத்தில் அப்படி ஒரு கருத்து உலவி கொண்டிருந்தது. நான் பார்த்தசாரதி புது கவிதையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ் நல்லபெருமாள் என்று ஒரு விமர்சகர் இருந்தார். அவர் அழகான நாற்காலியை செய்து அதனுடைய கால்களை எல்லாம் உடைத்து போட்டால் அதுதான் புது கவிதை. அழகான நாற்காலி மரபு கவிதை, உடைத்து போட்டது புது கவிதை, பயன்படாதது என்று அவர் பேசிக் கொண்டிருந்தார். நாப்பா தீபம் என்கிற ஒரு பத்திரிகையை தன் கையில் வைத்துக் கொண்டிருந்தவர். அவர் புதுக்கவிதையை ஆதரிக்க தொடங்கினால்தான் புதுக்கவிதை வளரும் என்று செல்லப்பா நினைத்தார். ஒரு நாள் செல்லப்பா கையில் காட்டு வாத்து புத்தகத்தோடு நாப்பாவை தேடி லிஸ்டோடு இந்த தீபம் அலுவலகத்திற்கு வந்தார். நாப்பாவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இந்த காட்டு வாத்து புத்தகத்தின் ஒவ்வொரு கவிதையும் வாசித்து அதனுடைய உட்பொருள் என்ன, ஆழம் என்ன, பிச்சமூர்த்தியினுடைய முதிர்ந்த பக்குவம் அதில் எப்படி வெளிப்படுகிறது என்றெல்லாம் விளக்கினார். அந்த விளக்கத்தை கேட்டதும் நாப்பா தன் கருத்தை மாற்றிக்கொண்டார். நாப்பாவுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் விவாதபூர்வமாக யாராவது விளக்கி மாற்றினால் முற்றிலுமாக மாற்றிக்கொள்வார். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை நாப்பா எதிர்த்தார். துக்ளக்கில் செருப்புக்காக காலை வெட்டாதீர்கள் என்று கட்டுரை எழுதினார். கியாபே விஸ்வநாதம் எழுத்து சீர்திருத்தத்தை எதிர்த்தார். என்னுடைய தினமணியில் ஐராவத மகாதேவன் அவரை பணிபுரிந்த போது ஐராவத மகாதேவனை கியாபே விஸ்வநாதம் வந்து பார்த்தார். உங்கள் சீர்திருத்த எழுத்தில் அவை பாட்டி என்று எழுதினால் அது வைப்பாட்டி என்றல்லவா ஆகும் என்று அவர் கேட்டார். இதெல்லாம் ஸ்லேடில் இப்படி எல்லாம் அணுகக்கூடாது என்று ஐராவத மகாதேவன் விளக்கினார். மெல்ல மெல்ல நாப்பா எழுத்து சீர்திருத்தத்திற்கு உடன்பட்டார். உடன்பட்ட பிறகு அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். நாப்பாவுடைய இயல்பு அப்படி. புதுக்கவிதை உயர்ந்த இலக்கிய வகை என்று செல்லப்பா சொல்லி நாப்பா ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தீபத்தில் மேத்தாவுடைய தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகரின் அஞ்சலி போன்ற புகழ்பெற்ற கவிதைகள் எல்லாம் வரத் தொடங்கின. காந்தி
நீ இன்று இருந்தால் என்று அவர் ஒரு கவிதை தொகுதி, நீண்ட கவிதை தொகுதி எழுதியிருக்கிறார். இன்று காலை என்னிடம் பேசிய சிட்டியின் புதல்வர் வேணுகோபால் ஒரு செய்தியை தெரிவித்தார், இதுவரை கேள்விப்படாதது. சிட்டி செல்லப்பாவிடம் சொன்னாராம், காந்தி இன்று இருந்தால் இன்றும் யாராவது சுட்டுக் கொள்வார்கள் என்று சொன்னாராம். அதில் ஒரு காந்திய ரீதியான மனதினுடைய வெளிப்பாடு நமக்கு புலப்படுகிற மாதிரி அந்த புதுக்கவிதை காப்பியம், நீண்ட காப்பியம் இருக்கும். எனினும் என்னுடைய கண்ணோட்டத்தில் செல்லப்பா புதுக்கவிதை துறையை வளர்த்திருந்தாலும் கூட செல்லப்பாவுடைய சாதனை என்பது அவருடைய நாவல்களும் அவருடைய சிறுகதைகளும் அவருடைய விமர்சனமும் தான். புதுக்கவிதை துறையில் பெரிய சாதனையாளர் அவருடைய சாதனைகள் அதுதான் மேலானது என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனாலும் புதுக்கவிதை நிறைய அவர் எழுதி பார்த்திருக்கிறார். பிறகு அவருடைய விமர்சனங்கள், நாடகம் எழுதியிருக்கிற முறைப்பேன் என்ற ஒரு நாடகம், அவையும் சிறப்பானவைதான். தி ஜானகிராமனுடைய வடிவேலு வாத்தியார், நாலுவேலி நிலம், BS ராமையாவினுடைய கர்ணனை மையமாக கொண்ட தேரோட்டி மகன் போன்ற நாடகங்களைப் போல முறைப்பேன் ஒரு அழகிய சமூக நாடகமாக அது மாறி மேடை ஏறியது ஒரு தடவை. அது மேடைக்காகவே எழுதப்பட்ட நாடகம், பிறகு அது அதிகம் மேடையேறவில்லை. இந்த விமர்சன துறையில் சிலப்பாவுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எப்படி என்றால், புகழ்பெற்ற விமர்சகர்கள் என்று நாம் கடந்த கால வரலாற்றை பார்க்கிற போது கானா சுப்பிரமணியம், வெங்கட் சுவாமிநாதன் இருவரையும் நாம் மறுதளிக்க முடியாது. விமர்சன இலக்கிய வரலாறு அவர்கள் பெயரை எடுத்துக்கொண்டுதான் எழுதப்படும். அதில் வெங்கட் சுவாமிநாதன் மிக உயர்ந்த விமர்சகராக இருந்தாலும் அவரிடம் இரண்டு அம்சங்கள் இருந்தன. ஒன்று வளவளப்பு, கச்சிதமாக எதையும் சொல்லாமல் நீட்டி முழக்கி சொல்கிற ஒரு தன்மை. இன்னொன்று தன் விஷயத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காக எதிரணியை அதிரடியாக தாக்குவது. மூமேத்தாவுக்கு தமிழில் ஒரு இடம் உண்டு, கவிஞர் மீராவுக்கு தமிழில் ஒரு இடம் உண்டு என்றுதான் நடுநிலைவாதிகள் நினைப்பார்கள். ஆனால் வெங்கட் சாமிநாதன் எழுதினார், மேத்தா ஒரு கவிஞர் அல்ல, என்றேனும் ஒரு நாள் அவர் ஒரு கவிஞர் ஆகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் அவர் கவிதையில் தென்படுகின்றன. இது போல என்றேனும் ஒரு நாள் எல்லா இந்திய குடிமகனும் ஜனாதிபதி ஆகலாம் என்கிற மாதிரி என்று அவர் எழுதினார். அவ்வளவு தீவிரமான ஒரு வேகத்தோடு எதிரணியை தாக்கக்கூடியவர். மேத்தா தன்னுடைய புத்தகத்தில் இந்த வாக்கியம் அழகாக இருக்கிறது என்று எடுத்து போட்டுக்கொண்டார். அது மேத்தாவினுடைய தன்மை. வெங்கட் சாமிநாதன் இப்படிப்பட்ட தன்மையோடு இயங்குகிற அதே காலகட்டத்தில் கானா சுப்பிரமணியம் பட்டியலிட்டார் மிகச்சிறந்த புத்தகங்கள் என்று 10 புத்தகம், சிங்காரத்தினுடைய புத்தகம், ஷா கந்தசாமியினுடைய சாயாவனம், இது மாதிரி 10 புத்தகங்களை பட்டியலிடுவார். சில நேரங்களில் இந்த பட்டியலில் ஒன்றில் சேரும். அவர் பட்டியலிட்ட அத்தனை புத்தகங்களும் மிக உயர்வானவை என்பதில் இரண்டாவது கருத்தில்லை. ஆனால் அதை பட்டியலிட்டு அது உயர்வு என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்று அவர் விளக்கியதில்லை. அவருடைய மனப்போக்கை புரிந்து கொண்டு அது சிறந்த நூல் என்று அவர் சொல்வார். அதை நாம் ஏற்க வேண்டும், ஏற்பது நியாயமும் கூட. அவை சிறந்த நூல்கள் தான் என்றாலும் அவை ஏன் சிறந்த நூல்கள், என்ன வகையில், எதனால் அது சிறப்பு என்பதை கானா சுப்பிரமணியம் விளக்கியதில்லை. செல்லப்பாவின் பெருமை என்பது அவர் சிலவற்றை கொண்டாடினார், ஏன் கொண்டாடுகிறேன் என்பதை தெரிவித்தார், அதற்கான காரணங்களை கூறினார். அப்படிப்பட்ட எழுத்துக்கள் தான் இலக்கிய உலகில் தேவை என்று அவர் வாதிட்டார். செல்லப்பாவுக்கு விமர்சன துறையில் மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. ஊதுவத்தி புல் என்று ஒரு நூல் எழுதினார். BS ராமையாவினுடைய இலக்கிய பாணி என்று நூல் எழுதினார். மணிப்பூடி எழுத்தாளர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எழுத்தாளர்களை பற்றி எழுதப்பட்ட கடந்த கால நூல்களில் நான் கண்ட பெரியவர்கள் என்கிற அந்த நூல், தமிழ்ச்சுடர் மணிகள் என்று வையாமொழி பிள்ளை எழுதிய அந்த நூல், நான் கண்ட எழுத்தாளர்கள் என்ற தலைப்பில் கு. அழகிரிசாமி எழுதிய நூல், இவையெல்லாம் மிக முக்கியமான நூல்கள். அந்த வரிசையில் வரக்கூடிய மிக முக்கியமான எழுத்தாளர்களை பற்றிய பதிவுகள் அடங்கிய நூல் மணிக்குடி எழுத்தாளர்களை பற்றி செல்லப்பா எழுதியிருக்கிற ஒரு நூல். இதெல்லாம் இங்குள்ள குறைந்தபட்சம் தமிழ் இலக்கியம் பயில்கிறவர்களாவது தேடி பிடித்து பயில வேண்டிய நூல்கள். இப்படியாக விமர்சன துறையில் அவர் தன்னுடைய முக்கியமான ஒரு தடத்தை பதித்தார். கோபக்காரராக, கடும் சீற்றம் உள்ளவராக அவர் இருந்தாலும் கூட அவருடைய சீற்றம் இந்த தமிழ் உலகமும் இந்த மனித சமுதாயமும் இப்படி இருக்கிறதே என்கிற ஆதங்கத்தால் விளைந்த ஒரு சீற்றம். அவருக்கு விருதுகள் கொடுக்கப்படவில்லை,
அவர் வந்து சில விருதுகளை மறுதளித்தார் என்பது உண்மை என்றாலும் கூட அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய உண்மையான பெருமையை ஏற்றுக்கொண்டு எண்ணற்றோடு அவரை கொண்டாடினார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சின்ன குழுவினர் அவருடைய பெருமையை முழுமையாக புரிந்து கொண்டு அவரை உயர தூக்கி பிடித்தார்கள். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக சிற்றிதழ்கள் வரிசையில் அவருடைய பெயர் அடிபட்டது. சிற்றிதழ்கள் வரிசையில் அந்த வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு இடம் அவருடைய எழுத்து என்கிற சிற்றிதழால் அவருக்கு அமைந்தது. அந்த எழுத்து என்கிற இதழுக்காக அவர் உழைத்த உழைப்பும் அவர் செலவழித்த அந்த நேரமும் கணக்கில் அடங்காததை பற்றி சொல்ல முடியாது. அந்த எழுத்து என்கிற இதழ்மயமாகவே அவர் வாழ்ந்தார். அவருடைய மனைவி மீனாட்சி அம்மாள் அவர்களுடைய நகைகளை கூட ஒரு தடவை விற்று அந்த பணத்தை எல்லாம் அந்த எழுத்து பத்திரிகைக்காக அவர் செலவிட்டார். இதையெல்லாம் அவருடைய குடும்பத்தினர் அனுமதித்தும் இருக்கிறார்கள். மிக இளம் வயதிலேயே அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவருடைய மனைவிக்கு அவருக்கு திருமணமாகிற பொழுது மனைவியின் வயது 12, 13 அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்திருக்கும். ஆகையால் ஒரு இணக்கம் வந்து அந்த கணவருடைய அத்தனை விஷயங்களிலும் அந்த மனைவியை ஈடுபட்டு அவ்வளவு ஆதரவாக இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. அவருடைய திருவட்டீஸ்வரன் பேட்டைக்கு அந்த இல்லத்திற்கு போகிறவர்கள் அறிந்திருப்பார்கள். அங்கு மின்விசிறி கூட கிடையாது. அவர் உண்மையாகவே காந்திய நெறியில் வாழ்ந்தார். பனை ஓலையால் தான் விசிறி கொண்டார். மிக நன்றாக சமைப்பார். மிக அருமையாக சேப்பங்கிழங்கு வறுவல் செய்வார். அதை மனைவி செய்கிற போது சரியாக பொன் வறுவலாக வறுபட வேண்டும், அது சரியாக வறுபடவில்லை என்று சொல்லி அவரே சேப்பங்கிழங்கு வறுவலையும் மனைவியையும் ஒரு சேர வறுத்தெடுப்பார். கோபம் அதிகம். நாவல்களிலும் சிந்தனைகளிலும் பாத்திரங்களை அழகாக கையாள தெரிந்தவர் சமையல் அறையிலும் பாத்திரங்களை மிக பிரமாதமாக கையாளுவார். இதெல்லாம் அவருடைய குணங்கள். ஆனால் இந்த சிற்றிதழ் ஆசிரியராக இருக்கிற போது அந்த சிற்றிதழ் ஆசிரியராக அதில் பணிபுரிந்தவர்களுக்கு தான் அந்த பெருமை தெரியும். தனியான ஒரு ஆனந்தம், ஒரு மன நிறைவு. என்னுடைய வாழ்க்கையை இன்னொரு முறை வாழ வேண்டும் என்று ஒருவேளை என்னிடம் யாராவது கேட்டால் ஒரு சிற்றிதழ் நடத்த வேண்டும், அத்தனை சங்கடங்களையும் அனுபவித்துக் கொண்டு அதை நடத்த வேண்டும் என்றுதான் நான் கூறுவேன். அது மது மாதிரி, போதைப் பொருள் மாதிரி, அது ஒரு விதமான போதை. அதை பிடித்தவர்களே அது விடாது. ஆனால் அதற்குரிய உயர்ந்த கௌரவமும் கிடைக்கும். நான் பார்த்த சாரதி 20 ஆண்டுகள் தீபத்தை நடத்திவிட்டு இனிமேல் நடத்த முடியாது, பொருளாதார சிரமம் அதிகமாகிவிட்டது, 2-3 மாதங்களில் தீபத்தை நான் இழுத்து மூடப் போகிறேன், சந்தாதாரர்களுக்கு பாக்கி உள்ள சந்தாவை நான் திரும்ப அனுப்பி விடுவேன் என்று தலையங்கம் எழுதிவிட்டான். இந்த தீபம் வெளிவந்து விட்டது. 2 நாட்கள் கழித்து தீபம் அலுவலகத்திற்கு ஒரு பார்சல் வந்தது, மர பார்சல். அதில் 2 தங்க வளையல்கள். இந்த வளையல்களை விற்று வருகிற பணத்தில் எத்தனை இதழ் நடத்த முடியுமோ அதுவரை நடத்திவிட்டு பிறகு மூடுங்கள். இப்படிக்கு பெயர் குறிப்பிட விரும்பாத சகோதரி, அவ்வளவுதான், யார் என்று தெரியவில்லை. நான் அடுத்த இதழில் தலையங்கம் எழுதினார். இதை விற்க மாட்டேன், தங்கை எனக்கு கட்டிய காப்பு போல வைத்துக் கொள்வேன், என் ஆயுள் இருக்கும் வரை தீபம் நடத்துவேன் என்றார். பெரும் பொருளாதார சூழலுக்கு உட்பட்டு நடத்தினார். இந்த சித்திரை நடத்துபவர்களுடைய அந்த உணர்வை விவரிக்க இயலாது. செல்லப்பாவும் அப்படி அவருக்கு வாழ்க்கையிலேயே அந்த எழுத்து என்கிற இதழ்தான் எல்லாம். அதற்கு ஆட்சிக்கு அனுப்புவது, பிழை திருத்துவது, காகிதம் வாங்குவது என்று எழுத்துமயமாக இருப்பார். நாங்கள் திருவட்டீஸ்வரன் பேட்டைக்கு போகிற போது அடுக்கடுக்காக அந்த பத்திரிகைகளை அடுக்கி வைத்திருப்பார். அந்த எழுத்து தமிழுக்கு செய்த, தமிழ் தற்கால இலக்கியத்திற்கு செய்த அந்த பங்களிப்பு சேவை என்பது முத்திரை பதித்தது, மறக்க முடியாது. நண்பர் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த எழுத்தெல்லாம் முழு வால்யூமாக மொத்தமாக கிடைக்குமானால் அதை மிஞ்சிய ஒரு பொக்கிஷம் தமிழுக்கு இருக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இதில் நடந்திருக்கின்றன. நகுலன் அதில் எழுதியிருக்கிறார். நகுலன் எவ்வளவு பெரிய கவிஞர் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய புகழ்பெற்ற ஒரு கவிதை, நான் இறந்த பிறகு யாரும் எனக்கு அஞ்சலி கூட்டம் நடத்தாதீர்கள், ஏனென்றால் என்னால் வர முடியாது என்று ஒரு கவிதை. அது மாதிரி ஆக்கு பரந்தாமல் என்கிற ஒருவர், அவர் ரக் என்ற பத்திரிகையை நடத்தியவர். யதார்த்த வாழ்க்கையினுடைய சூக்ஷ்மங்களை அவர் புரிந்து கொள்ளவில்லை. லட்சியவாதியாகவே வாழ்ந்து நிறைய பணத்தை எழுத்தில் கரைத்து கடைசியில் காலமாகிவிட்டார். அற்புதமான கவிஞர். அவர் எழுதின கவிதை எல்லாம் எழுத்து போன்ற பத்திரிகைகளில் வந்து ஒரு அற்புதமான வரிகள். கால மருத்துவச்சியின் காவலுடன் கலை பிரசவத்திற்காக காத்திருக்கும் ஞான கர்ப்பிணி நான், பெரிதனும் பெரிதையை தேர்ந்தெடுப்பேன், பேனாமுனையை தொட்டெடுப்பேன் என்று எழுதிய கவிதை. செல்லப்பா எழுத்தின் மூலமாக செய்த மிகப்பெரிய தொண்டு, மிகப்பெரிய சேவை, மிகப்பெரிய அற்புதம் என்பது பிரமிழ் படைப்புகளை வெளியிட்டது. பிரமிழும் அவரும் நிறைய சண்டை போட்டுக் கொண்டார்கள், இதெல்லாம் பேர். ஆனால் பிரமிழ் என்கிற அந்த தர்ம சிவராம் என்கிற
அந்த பெயரை விட்டுவிட்டு தற்கால தமிழ் இலக்கியத்தை யாரும் எழுத முடியாது, எழுதக்கூடாது. கவிதையிலும் சிறுகதையிலும் பிரமிழ் தொட்ட எல்லைகள் பிரம்மாண்டமானவை, பிரமிக்கத்தக்கவை. அதை செல்லப்பா முழுவதுமாக உள்வாங்கி உணர்ந்திருந்தார். அந்த பிரமிழ் வியாதி வந்து படுத்த படுக்கையாக இருந்தார். இன்னும் சில தினங்களில் காலமாகி விடுவார் என்கிற மாதிரி. அவர் படுத்த படுக்கையாக இருந்தபோது அவரை ஆதரித்த இரு பெரும் மனிதர்களுக்கு நாம் மிகுந்த நன்றியோடு இருக்க வேண்டும். ஒருவர் இங்கு வந்திருக்கிற வெளி ரங்கராஜன் அவர்கள், நவீன விஷம் அரசி அழகிய சிங்கர் அவர்கள், இன்னொருவர் வெளி ரங்கராஜன் அவர்கள். இந்த ரங்கராஜனும் அழகிய சிங்கரும் அந்த கடைசி காலத்தில் பிரமிழ் கடும் கோபக்காரர், மிக கடும் கோபக்காரர். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவருக்கு அவ்வளவு ஆதரவாக இருந்து எல்லா வகையான பூர்வதலியும் செய்தார்கள். பிரமிழ் சிறுகதை ஆசிரியர், கவிஞர் மட்டுமல்ல, சிற்பி கூட, சிற்பம் செய்வார். ஆன்மீகத்தில் அளவிறந்த நாட்டம் உள்ளவர். பிரமிழிடம் இலக்கியம் பேசினால் எனக்கும் அவருக்கும் சட்டை வரும் என்பதால் ஆன்மீகம் பேசுவேன் நான். அப்படி மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பார். செல்லப்பா பிரமிழ் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்பதையும், நிகழ்ச்சியில காலத்தில் அவர் காலமாகி விடுவார் என்பதையும், அழகிய சிங்கரும் ரங்கராஜனும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்தார். பிரமிழை இறுதியாக ஒரு முறை பார்க்க விரும்பினார். அது ஒரு உயர்ந்த திரைப்படத்தில் வருகிற உருக்கமான ஒரு காட்சி போல் அமைந்தது. செல்லப்பா போய் நின்றார். இந்த நலிந்திருந்த பிரமிழுடைய கைகளை பற்றி கொண்டார். பிரமிழினுடைய அந்த கடைக்கோடி விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவருக்கு பேசுகிற சக்தி இல்லை. எப்போது செல்லப்பா அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களை பார்த்தவாறே இருந்தார் பிரமிழ். சற்று நேரம் நின்றுவிட்டு கண்களை துடைத்துக் கொண்டு செல்லப்பா தளர்ந்த நடையோடு இல்லத்துக்கு போய் சேர்ந்தார். செல்லப்பாவை நான் பார்த்தபோது செல்லப்பா அளவெடுந்து மனம் உடைந்திருந்தான். அப்போது செல்லப்பாவிடம் நான் சொன்னேன், செல்லப்பாவுக்கு வயது 80 தாண்டி இருந்தது. அப்போது சுந்தரகாண்டத்தில் சீதா தேவி அனுமனுக்கு சிரஞ்சீவி வரம் தருகிறாள். கடல் தாண்டி வந்த அனுமன் ஏற்கனவே சிரஞ்சீவியான ஜாம்பவானிடம் இந்த வரத்தால் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று கேட்கிறான். ஜாம்பவான் சொல்கிறான், லாபம் என்பது வயது கூறுவதால் எல்லா விஷயங்களையும் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். காரணம் அறிவின் தீட்சையும் கூடும். நஷ்டம் என்ன? அனுமன் கேட்கிறான். ஜாம்பவான் சொல்கிறான், ஆஞ்சநேயா, நாம் மட்டும்தானே சிரஞ்சீவிகள், நம் உற்ற நண்பர்கள் எல்லாம் சிரஞ்சீவிகள் அல்லவே. அவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து நம்மை விட்டு போகிற அந்த துயரத்தை நாம் அடுக்கடுக்காய் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் சொல்வதாக வருவதை செல்லப்பாவிடம் நான் விளக்கினேன். ஆமாம், என் வயது கூட கூட இது போன்ற அனுபவங்கள் வரத்தானே வரும். நாப்பா போன பின்னரே நான் இருந்திருக்கிறேனே என்று தன்னை அவர் தேற்றிக்கொண்டார். ஒரு மகத்தான ஆளுமை அமைதியாக அலட்டிக் கொள்ளாமல், கர்வம் இல்லாமல் ஓரிடத்தில் நிறைவாழ்வு வாழ்ந்து கடைசியில் உயிர் மலரை உதிர்த்தது. அன்று செல்லப்பாவின் நண்பர்கள் எல்லோரும் அளவற்ற துயரில் ஆழ்ந்தோம். ஆனால் அப்படி துயரப்பட ஒன்றும் இல்லை என்று இப்போது நினைத்து பார்த்தா தோன்றுகிறது. காரணம், அவருடைய படைப்புகள் இருக்கின்றன. அவர் எதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அந்த எழுத்து பத்திரிகையினுடைய வால்யூம்கள் சில இடங்களில் நமக்கு படிக்க கிடைக்கின்றன. ஆனால் நம்முடைய துரதிருஷ்டம் என்பது அப்படிப்பட்ட ஒருவரை மீண்டும் இந்த தமிழ் எழுத்துலகம் பெறும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதுகிற படைப்பு இலக்கியத்தை விடவும் அதிகமாக தங்களை பற்றி எழுதுவதில் அக்கறை காட்டுகிறார்கள். எத்தனை பார்க்கிறோம். தலையில் ஒரு கிரீடத்தை வைக்கலாம் என்று நாம் நினைப்பதற்குள் அவரவர்களாக 8 கிரீடங்களை வைத்துக் கொண்டு நடக்கிறார்கள். அதையும் பார்க்கிறோம். உயர்ந்த பண்பாடுகள் எல்லாம் போய்விட்ட ஒரு வித்தியாசமான காலமாக இது மாறிவிட்டது. அவரவர் முரசை அவரவரை அறைந்து கொள்கிற காலம். ஆனால் உன்னதமான ஒரு இலக்கியவாதி இருந்தார், நம்மிடையே இருந்தார், உயர்ந்த நற்குணங்களோடு அவர் வாழ்ந்தார். எனக்கு கூட மகாத்மா காந்தியை பார்க்கவில்லையே என்கிற ஒரு ஆதங்கம் உண்டு. ஆனால் அந்த ஆதங்கத்தை பெருமளவு குறைத்தது செல்லப்பாவை நான் பார்த்திருக்கிறேன் என்பதுதான். அப்படி காந்திமயமாக அவர் வாழ்ந்தார், வெறுப்பே இல்லாமல் வாழ்ந்தார். அவர் உயர்ந்த ஆன்மீகவாதியாக இருந்தாலும் உண்மையான நாத்திகராக வாழ்ந்த சின்ன குத்தூசியின் மேல் அளவற்ற அபிமானம் கொண்டிருந்தார். செல்லப்பாவும் சின்ன குத்தூசியும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். வள்ளிக்கண்ணன், செல்லப்பா, சிட்டி, சிவபாத சுந்தரம் இவர்களெல்லாம் இணைமுறையாத நண்பர்களாக இருந்தார்கள். அந்த நண்பர்கள், அவர்களிடமிருந்த அந்த அற்புதமான குணங்கள், இவற்றையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தங்களிடம் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும். வள்ளிக்கண்ணன், நாராயண துரைக்கண்ணன் போன்றவர்கள் எல்லாம் கிடைத்தது போதும் என்று தன்னிறைவோடு வாழ்ந்தவர்கள்.
அந்த தன்னிறைவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். செல்லப்பாவை பார்த்து கச்சிதமான வடிவம், ஊழைச்சதை இல்லாமல் மிக இயல்பாக சங்க இலக்கிய முறையில் எழுதுகிற நேர்த்தி, இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். செல்லப்பா புதுக்கவிதை துறையில் ஈடுபட்டு இன்னொரு செயலையும் செய்தார். பழைய சங்க இலக்கிய பாடல்களை எடுத்து அவற்றை நவீன மொழியில் கவிதையாக படைத்தார். உங்களுக்கு தெரியும், கழனி மாத்து விளைந்தொகு தீம்பழம் பழன வாழை கொதுவும் ஊரன் என்கிற அந்த குறுந்தொகை பாடல், கையும் காலும் தூக்கு வாடி பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கு என்கிற பாடல். அதை அப்படியே படித்தால் புரியாது. அதை இன்றைய மொழிநடையில் அவர் எழுதி பார்த்தார். அப்படி சில கவிதைகளை அவர் எழுதினார். செல்லப்பாவின் அந்த முயற்சியில் மயங்கிய எழுத்தாளர் சுஜாதா தானும் சங்கப்பாடல்களை இன்றைய நவீன வார்த்தைகளில் எழுத முற்பட்டார். செல்லப்பாவினுடைய இலக்கிய பங்களிப்பு என்பது அபாரமானது, மிகுந்த வீச்சுடையது, போற்றத்தக்கது, கொண்டாடத்தக்கது, இவற்றையெல்லாம் விட பின்பற்றத்தக்கது. அவரை, அவருடைய எழுத்தை, அதன் நேர்த்தியை, அதன் வடிவ நேர்த்தியை, அந்த கோட்பாட்டை நாம் பின்பற்றுவோம். அதனை முக்கியமாக அவருடைய பண்பு நலன்களையும் பின்பற்றுவோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த அறக்கட்டளை வாய்ப்பு, இந்த சொற்பொழிவு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதில் அவருடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம், அவருடைய சுதந்திர தாகம் என்கிற நாவல், அவர் எழுதிய அந்த ஜீவனாம்சம், வாடிவாசல் என்கிற புதினங்கள், அவருடைய சிறுகதைகள், அதில் சுப்பிரமணியம் அவர்களே சொன்னது மாதிரி இந்த சரசாவின் பொம்மை என்ற சிறுகதை, மூடி இருந்தது என்ற சிறுகதை, அவருடைய புதுக்கவிதை, அதை அவர் தோற்றுவித்த விதம், அவருடைய நாடகங்கள், அவருடைய விவாதபூர்வமாக அணுகுகிற விமர்சன முறை, அவர் நடத்திய எழுத்து பத்திரிகை போன்றவற்றை பற்றி என்னால் எந்த செய்திகளை இங்கு சொன்னேன். என்னுடைய இந்த பேச்சானது செல்லப்பாவினுடைய எழுத்துக்களை வாசிக்க உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மனமாக கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்துறை திரு மணிகண்டன் அவர்களுக்கும், செல்லப்பாவின் படைப்பான திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும், செல்லப்பாவினுடைய பேரனாக இங்கு வந்து அமர்ந்து தன்னுடைய தாத்தாவின் புகழை செலவெடுத்த கார்த்திக் அவர்களுக்கும் மற்றும் கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். சீசு செல்லப்பா வாழ்வும் பணியும் என்ற பொருண்மையில் சிறப்பானதொரு பொழிவாற்ற சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. முறையே நன்றியுரை வழங்கிட என் தமிழ்மொழி துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பே. நிர்மலா செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் மொழித்துறையின் தொடர் அறக்கட்டளை நிகழ்வுகளில் இன்று சீசு செல்லப்பா நினைவு அறக்கட்டளை பொழிவானது இதை நிறைவு பெற்றுள்ளது. இன்றைய பொழிவில் சீசு செல்லப்பா அவர்களின் வாழ்வும் பணியும் குறித்து அமுதசுரபி மாத இதழின் ஆசிரியர் எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் நிறைவானதொரு உரையினை நம்மிடையே வழங்கி சென்றுள்ளார்கள். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற ஆளுமையாகவும் ஒரு இலக்கிய இயக்கமாகவும் திகழ்ந்த சீசு செல்லப்பா அவர்களின் படைப்புகளில் குறிப்பாக அவரின் புதினங்கள், வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம் மற்றும் அவரின் சிறுகதைகள், நாடகங்கள், குறிப்பாக அவரின் விமர்சனங்கள் மற்றும் அவரின் உயரிய பண்புகள், எழுத்து இதழில் அவர் அளித்த பங்களிப்புகள் என அவரோடு கொண்ட தன் இனிய அனுபவங்களை நாம் அனைவரும் ரசிக்கும் வகையில் இனிய மொழிநடையில் எடுத்துரைத்த எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தமிழ் மொழித்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மேலும் தன் தந்தையோடு கொண்ட தன் அனுபவ உரைகளை வழங்கிய, உணர்வு பூர்வமாக வழங்கிய எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்களின் திருமகனார் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், அவரின் மகனார் திரு கார்த்திக் ஐயா அவர்களுக்கும் தமிழ் மொழித்துறை சார்பான நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்தும் தலைமை ஏற்றும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தமிழ் மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் யா. மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்வு சிறக்க வருகை புரிந்துள்ள சான்றோர் புலவர் வீரமணி ஐயா, வழக்கறிஞர் பால சீனிவாசன் ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், நிகழ்வின் வரவேற்புரையினை வழங்கிய
முனைவர் வாணி அறிவாலய அம்மா அவர்களுக்கும் நிகழ்வின் வகுப்பாளர் திவ்யா அவர்களுக்கும் எங்களின் அன்பு மாணவர் செல்வங்களுக்கும் தமிழ் மொழித்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி.